ஸ்டைல்ல நம்மளோட என்ட்ரன்ஸ்ல வந்து ஒருத்தர் மேடைக்கு கூப்பிட்டு அவர் என்ன பண்றாருங்கிறத மேடையில எல்லாருக்குமே காமிக்கணும்னு ஆசைப்பட்டோம். சொன்னா எங்க இருக்கீங்க ப்ளீஸ். பட் இது பூக்கி ஸ்டைல்ல இனிமே இந்த சாக்லேட்டையும் வந்து பூக்கியாக நம்ம வந்து மாற்றி அழைக்க போறோம். சோ வணக்கம் அண்ணா, எங்களுக்காக ஒரு சாக்லேட் பண்ண போறீங்களா? ஆண்டனி சார், நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? சூப்பர். இனிமே இந்த சுகர் கேண்டி பார்த்தாலே அது பூக்கியாக தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக எங்களுடைய நினைவு சின்னமாக இப்படி ஆரம்பிக்கிறோம் நாங்க இவெண்ட்டை. அழகாக பூக்கி பேட்டர்னையும் வந்து பின்றாரு, பின்னி நமக்காக சாப்பிட கொடுக்குறாரு. ஓகே சார், நீங்க யாருக்கு விருப்பப்படுறீங்களோ உங்களுக்கு கொடுத்துடலாம் சார். நிறைய பேர் இருக்காங்க சார். அப்படியே மீண்டும் இதே பிரஸ் மீட் நிறைய ஹோஸ்ட் பண்ணணும், வேலைக்கு வரணும். அதனால நம்ம என்ன சொல்லலாம்னா, இந்த மேல இருக்கக்கூடிய குட்டி குழந்தை இருக்காங்களே, இந்த மாதிரி அவங்களுக்கு கொடுத்துடலாம். அவரை பார்த்தா உங்களுக்கு பூக்கி மாதிரி இருக்கா சார்? அநியாயம் சார். விஜய் ஆண்டனி சார். ஐயோ சார், நான் அடுத்த பிரஸ் மீட்டிங் இங்க தான் வரணும் சார். அப்புறம் அடுத்த தலைப்பு செய்திகள் ஆஹா பிரஸ் மீட் உடைய பூக்கியாக ராஜேஷ் அவர்களுக்காக சுகர் வைக்கிறீங்க. எல்லாரையும் பிடிச்சிருக்காங்க, எல்லாருக்கும் கொடுக்கறது டைம் ஆயிடும் சார். நிறைய பேர் நிறைய நபர்களை சொல்றீங்க, எல்லாருமே பூக்கிதான். உங்க எல்லா சார்பாகவும் நானே பார்க்க போடுங்க. அவர் எனக்கே பார்க்கணும் போடுங்க சார். ரொம்ப சிக்கல்கள்ல மாட்டி இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இல்ல வந்துட்டாங்க சார். அப்படி ஒருத்தங்களை வந்து நம்ம காயப்படுத்த கூடாது இல்லையா? அவரும் வராரு நமக்காக. கடைசி கல்யாணி கையால வாங்க போற ஐயா, நீங்க ரெடி பண்ணுங்க. ஏன் உங்களுக்கு இந்த மவுஸ் சொல்ல முடியுமா? ஒரு நிமிஷம் பேசுங்க. ஏதாவது உங்களை பத்தி சொல்லுங்க. சும்மா ஏதாவது சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. உங்களை எல்லாருமே ஆண்ட்ரூ ஆண்ட்ரூன்னு சொல்றாங்க, எதுக்காக சொல்லுங்க? கல்யாணம் ஆகலையா? உங்களை பத்தி ஏதாவது சொல்லுங்க சார். இப்ப நீங்க கேள்வி கேளுங்க, பதில் சொல்லுங்க. ஓகேவா? நீங்க பூக்கின்னு சொல்றாங்க, நீங்க பூக்கியா? பூக்கியா சார்? இப்படி வாங்க சார். ரொம்ப ஷையா இருக்கீங்க, கொஞ்சம் அந்த ஃப்ரெண்ட் சூப்பர். நம்முடைய பூக்கி ஆண்ட்ரஸ் அவர்களுக்காக ஒரு உற்சாகமான ஓப் பண்ணுங்க. தேங்க் யூ ஆண்ட்ரஸ் அவர்களே. ஐயா ரொம்ப நன்றி, தேங்க் யூ சோ மச். இனிமே நீங்க எங்க கேண்டி பார்த்தாலும் எல்லாருக்கும் பூக்கி தான் ஞாபகத்துக்கு வரும். அதனால அந்த மேடையில இதோட ஆரம்பிக்கணும், இந்த வைப்ஸோட. ஓகே, நன்றி ஐயா, தேங்க் யூ சோ மச். அவருக்காக மீண்டும் வந்து நியூ விஜய் ஆண்டனி பிலிம் கார்பரேஷன் மீரா விஜய் ஆண்டனி வழங்கக்கூடிய கணேஷ் சந்திரா அவர்களுடைய இயக்கத்துல வெளியாகக்கூடிய பூக்கி திரைப்படம். இந்த படத்தை பத்தி பேசுறதுக்காக முதலாவதாக நம்ம மேடைக்கு கூப்பிட்ட மாதிரியே காஸ்டியூம் டிசைனருடைய ஸ்டார்ட் பண்ண போறோம். So we would like to have Malavika அவர்கள் to share few words. Please. Sir, for giving me this opportunity. So Pooki, this is my most special film. I got to work with Vijay Antony sir, and பயங்கர கம்ஃபர்டபுளான டீம் இவங்க எனக்கு. கணேஷ் சார் சார் வந்து ஒரு டிரெக்டரும் தாண்டி ரொம்ப க்ளோஸா ரொம்ப கன்வீனியன்ட்டா எல்லாரையும் ஃபீல் பண்ண வச்சாரு. அண்ட் அஜய் தனுஷா அவங்கள பத்தி நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, உண்மையான பூக்கிஸ் அவங்க. And thank you so much to the entire direction team for being very பயங்கர பூக்கிஷா இருந்ததுக்கு thank you so much. And என்னோட டீம் ரித்தேஷ், ரூபன், without them எனக்கு இந்த படம் கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும், ஏன்னா அவங்க அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. அண்ட் லக்ஷ்மி மேம் அவங்களும் பயங்கர கன்வீனியன்ட், பயங்கர கம்ஃபர்டபுளா இருந்தாங்க ஒர்க் பண்றதுக்கு. நான் எப்பவுமே பருதி கிட்ட பார்க்கும் போதெல்லாம் கேட்கறது தான், நீங்க எத்தனை கப்புள்ஸ் ஒளிஞ்சிருந்து பார்த்து இது எழுதிருக்கீங்கன்னு. அதே மாதிரி இந்த படம் வந்து எல்லாருக்கும் பயங்கர ரிலேட்டபிளா இருக்கும். Feb 13 கண்டிப்பா தியேட்டர்ஸ்ல போய் படம் பாருங்க. தேங்க்யூ. மாளவிகா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒளிஞ்சிருந்து பார்த்த மாதிரி தெரியல, அவருடைய வாழ்க்கையில வந்த அடிகள் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு.
இட்ஸ் ஓகே. ஸோ இந்த படத்துல வந்து விஜய் ஆண்டனி சாருடைய மியூசிக்ல வந்து பாடல்கள் வந்து பேக் டு பேக் பாத்தீங்க. ஸோ அதுல ரொம்ப முக்கியமான ஒரு போர்ஷன் வந்து கொரியோகிராஃபி இஸ் வெல். ரொம்ப நிஜமாவே எனர்ஜெட்டிக்கான கொரியோவை ஆன் ஸ்கிரீன் கொண்டு வந்ததுல ஒரு பெரிய பங்கு இருக்கு ஹரிகிரண் சாருக்கு. ஸோ நீங்களும் வந்து இந்த படத்துல ஒர்க் பண்ண அனுபவத்தை எங்களுக்காக ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஹரி சார். எல்லாருக்கும் வணக்கம். கணேஷ் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். விஜயன் சார் ரொம்ப தேங்க்யூ. அஜய் சார் ரொம்ப ஹாப்பி உங்க கூட ஒர்க் பண்ணதுக்கு. ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ சார். தேங்க்யூ எவ்ரிபடி. 5th 13 மறக்காம பாருங்க படத்தை. ஆன் தேட்டர்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். அந்த வைப்லேயே வந்திருக்கீங்க. அந்த ஹேட்டு கூட அழகா இருக்கு சார். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர். நீங்க நிறைய சீன்ஸ் வந்து இந்த ஸ்னீக் பீக்லயும் சரி ப்ரோமோலயும் சரி பார்த்துருப்பீங்க. ரொம்ப பூகேஷா இருந்தது அப்படின்னு மாதவிக்கு அழகா சொன்னாங்க. அந்த பூகேஷ் ஃபிளேவர் கொண்டு வந்ததுல அவருக்கு வந்து எவ்வளவு கடினங்கள் இருந்தது, என்னென்ன விஷயங்கள் அவர் வந்து இந்த படத்துக்காக மெனக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது அவரையே கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ பிரகதீஸ்வரன் அவர்களே over to you. வணக்கம். கணேஷ்க்கும் அதுக்கப்புறம் சாருக்கும் ரொம்ப நன்றி. இதை வந்துட்டு கணேஷ் சொல்லும் போது எனக்கு இதை ஃபேண்டஸியாக பண்ணணும், இது வேற மாதிரி இது வரைக்கும் பண்ண மாதிரி இல்லை, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னாப்பி. அதுக்கு எனக்கு கணேஷும் ரொம்ப சப்போர்ட் தான். ஏன்னா என்ன மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பேசி ஒவ்வொன்றையும் முதல் நாள் நைட் 10 மணி வரைக்கும் பேசுவோம். பேசி அதுக்கப்புறம் பண்ணி அதுக்கப்புறம் இது இப்படி தான் பண்ண போகிறோம், இப்படி தான் பண்ண போகிறோம்னு பேசி அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நம்ம மெனக்கெட்டு பண்ணோம். நல்லா வந்திருக்கு. இந்த படமும் நல்லா வந்திருக்கு. 13ஆம் தேதி பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ. நிறைய பாடல்களுக்கு உயிர் கொடுக்கறதே இந்த வரிகள் தான். அப்படி விஜய் ஆண்டனி சாரும் இவங்களும் சேர்ந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு செம்மையான காம்போ அப்படின்னே சொல்லலாம். ஸோ யூ வுட் டெஃபினெட்லி நோ அடுத்ததாக நான் யாரை கூப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுடைய லிரிசிஸ்ட் லாவர்தன் அவர்கள், over to you. வந்திருக்கும் பத்திரிகையாளர் அனைவர்களுக்கும் வணக்கம். ககனமார்கன், சக்தி திருமகன், அதுக்கப்புறம் சார் பூக்கி படத்தில் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பாடல் எழுதுனது. ஏன்னா எல்லாருக்குமே எல்லா பாடலாசிரியர்களுக்குமே சில ஆசைகள் இருக்கும். பல மியூசிக் டைரக்டர் கூட ஒர்க் பண்ணுவோம். முக்கியமாக விஜயாண்டனி சார் கூட ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லா லிரிசிஸ்ட்டுக்குமே ஒரு ஒரு கோலாக இருக்கும். அந்த கோல் வந்து எனக்கு நிறைவேறிருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா 12th படிக்கும்போது வேட்டைக்காரன் படம் ரிலீஸ் ஆன டைமு, அப்போ வந்து சாரோட பாட்டை கேட்டு புலி உருமுது பாட்டெல்லாம் கேட்டு நாங்கள் வைப் பண்ணோம். அப்போ அப்படியாப்பட்ட ஒரு மியூசிக் டைரக்டர், நாங்கள் ரசித்த ஒரு மியூசிக் டைரக்டர் பக்கத்தில் உட்காந்து நான் எழுதுகிற பாக்கியம் கிடைச்சிருக்குன்னா நான் ரொம்ப கொடுத்து வச்சவனு தான் சொல்லணும். அந்த வகையில் சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அண்டு இந்த படத்தோட இயக்குனர் சாருக்கும் அண்ட் ரைட்டர் புதிய பாரதி சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதோட அஜய் சாருக்கு நான் எழுதுகிற 2வது பாடல் இது. மார்கன் படத்தில் சொல்லிடுமா பாடலுக்கு அப்புறம் பிடிக்கல பாடல் எழுதியிருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு எழுதுனது. ரொம்ப நன்றிங்க சார் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நன்றி. நன்றி. ஆனா இதோட முடிக்க போறது இல்ல. இன்னும் நிறைய பாடல்கள் நிறைய கொலாபரேஷன்ஸ் வந்துட்டே இருக்கணும். லாவர்தன் அவர்களே, பெஸ்ட் விஷஸ் டு யூ. சோ அடுத்ததாக இந்த படத்தினுடைய ஸ்டன் டைரக்டர். நம்ம பார்த்த ஸ்னீக் பீக்ல ஸ்டன்ஸ் வந்து பெருசா இல்லைன்னா கூட படத்துல வந்து நிறைய இடங்கள்ல ஸ்டன்ஸ் இருக்கு. சோ இதுல ஒர்க் பண்ண அனுபவத்தை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். பிரபு ஜாக்கி அவர்களே, over to you. இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் வாய்ப்பு கொடுத்த விஜயாண்டனி ரொம்ப நன்றி. அப்புறம் கணேஷ், நான் அவர் கூட ஒரு 3 படம் கேமராமேனாக இருக்கும்போது அவர் கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் ஃபைட் மாஸ்டரில். இப்போ சார் டைரக்டராக இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. படத்தில் ஒரு சேஸ் இருக்குது, ஒரு ஃபைட் இருக்குது, பாருங்கள். இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அந்த படத்தை 13ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் கூட வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். இப்ப நிறைய தமிழ் சினிமால வந்து டிஜிட்டல் ஸ்டார்ஸ் வந்து நம்மளால திரையுகங்கள்ல பார்க்க முடியுது. அப்படி ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக ஆரம்பிச்சு இன்னைக்கு அந்த பயணம் வந்து அவங்களோட திரைக்கு எடுத்துட்டு வந்திருக்கு. ஸோ இந்த டெபியூ அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது, அவங்க இந்த கதாபாத்திரத்துக்காக எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு அவங்கள்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். பிரியங்கா மஸ்தானி அவர்களே, over to you. எல்லாருக்கும் வணக்கம். ஐயோ, ஆமா, டக்குனு பேச்சு வரல.
ஆக்சுவலி என்னோட ஊர் பார்த்தீங்கன்னா சேலம்ல வந்து ரொம்ப வில்லேஜான கிராமத்து, அதுவும் தமிழ் பொண்ணுங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் டீம் வாய்ப்பு தருது அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ அதுக்காக விஜய் ஆண்டனி சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து நான் ஆக்சுவலி வில்லேஜுங்கிறதுனால எப்பயுமே இந்த முறுக்கு அதிரசம்லாம் சாப்பிட்டுட்டே இருப்பேன். ஷூட்டுக்கு வரும்போது எல்லாம் சுட்டு வீட்டிலேருந்து எடுத்துட்டு வந்துட்டேன். டேரக்டர் சார் வந்து லைட்டிங் போயிடுச்சு, ஷூட் லொக்கேஷன் செட் ஆகலன்னு டென்ஷனாக சுற்றிட்டே இருப்பாரு. நானும் டீமும் வந்து திருட்டுத்தனமா அதிர்சம் முறுக்குன்னு வாயில போயிட்டே இருக்கோம். அவர் வந்து ரொம்ப என்னது ஏதோ போயிட்டு சாப்பிட்டுட்டே இருக்காங்களே அப்படின்னு பார்ப்பாரு ரொம்ப டென்ஷனா. அவருக்கு கடைசி வரைக்கும் அது தெரியவே தெரியாது, இப்போதான் தெரியும் நான் ஊர்ல இருந்து எடுத்துட்டு வர டீம் எல்லாரும் சாப்பிடுவாங்கன்ட்டு. ஸோ வந்து டேரக்டர் சாரை பத்தி நான் இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ரொம்ப கூலா, ரொம்ப டென்ஷனே ஆகாத. நான் வந்து ஃபர்ஸ்ட் மூவிங்கிறதுனால கண்டிப்பா டேரக்டர்ஸ்னா வந்து ரொம்ப கோவப்படுவாங்க, ஷூட்ல வந்து டேக் சரியா போலன்னா திட்டிடுவாங்க அப்படின்னு நினைச்சு ரொம்ப பதட்டமாவே இருந்தேன். பட் ரொம்ப கூலா ஜாலியா ஹேண்டில் பண்ணாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். இப்படி கடைசி வரைக்கும் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உங்க டிஸ்க்ளைமர் கூட எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு ஸ்மூத்தான டிஸ்க்ளைமர். தேங்க்யூ ஸோ மச் பிரியங்கா. இன்னும் நிறைய படங்கள் நீங்களும் பண்ணணும். அண்ட் ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இவ்வளோ நேரம் வந்து படத்துல ஒர்க் பண்ண நிறைய பேர்ட்ட பேசணும். பட் ஒரு லிட்டில் ராக் ஸ்டார்ட்ட இப்போ பேச போறோம். அவங்க பார்க்கறதுக்கு சுட்டியாக இருந்தாலும் அவங்க பெர்ஃபார்மன்ஸ்ல பின் இருக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி குடும்பஸ்தன்னா அவங்களுடைய நடிப்பை நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஷன்விகா ஸ்ரீ, ஹலோ, ஒரு மைக்கு மட்டும் கொடுத்தீங்கன்னா. இந்த மாதிரி யாருமே பேசிக்க மாட்டாங்க நினைக்கிறேன். ஹலோ ஷன்விகா. எல்லாத்துக்கும் வணக்கம். என்னோட பேர் சனிகா ஸ்ரீ. நான் 5 years old. எப்படி இருந்துச்சு உங்களுக்கு இந்த படத்துல ஒர்க் பண்ற அனுபவம்? ஜாலியா இருந்தா? ஜாலியா, ரொம்ப ஜாலியா இருந்தேன். ஜாலியா இருந்தேன். ஓகே, Feb 13 பூக்கி பார்க்க சொல்றீங்களா? சொல்லுங்க. ரொம்ப யோசிக்கிறாங்க. நானே அவங்க சார்பாக. பூக்கில ஒர்க் பண்ணிருக்கீங்கல்ல, என்னவா ஒர்க் பண்ணிருக்கீங்க? நடிச்சிருக்கீங்கல்ல, அதை பத்தி சொல்றீங்களா? சொல்லுங்க. ஜாம தொட்டு சாப்பிட்டேன். ஓகே, அப்ப வேற என்ன சாப்பிட்டீங்க? சரி, நீங்க வந்து ஜாம் மட்டும் தான் சாப்பிட்டீங்களா? வேற ஏதாவது சாப்பிட்டீங்களா? சார் முறுக்கு அவங்க மட்டும் தான் சார் வச்சிருந்தாங்க. அப்பவே தெளிவா சொன்னாங்க அவங்க மட்டும் தான் தனியா சாப்பிட்டாங்க. ஜாம் தொட்டு சாப்பிட்டீங்க. எல்லாரும் நீங்களும் தியேட்டர்ஸ்ல பார்த்து ஜாம், பன், பட்டர் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, Feb 13 சொல்லுங்க. Feb 30. பூக்கி. Watch in theaters. Watching the theaters. சூப்பர். நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். சார் எனக்கு தெரிஞ்ச அடுத்த படம் உங்க ப்ரொடக்ஷன்ல பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். நிறைய பேர் முறுக்குன்றாங்க, பன் பட்டர் ஜாம்ன்றாங்க. ஒரு மாதிரி எனக்கே சுவாரஸ்யமா இருக்கு, நிறைய நொறுக்கு திணைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனிவேஸ் ஷன்விகா ஸ்ரீ, ஆல் தி பெஸ்ட். ஓகே, February 13 உங்களை சந்திக்கிறதுக்காக நாங்க காத்துட்டே இருக்கோம். குட் லக் டு யூ. ஸோ அடுத்ததாக ஆல்ரெடி அவர் பேரை தப்பா சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கடுப்புல இருக்காரு. பட் நிறைய சத்யா இருக்கிறனால கொஞ்சம் லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். பட் ஆனா பேக் டு பேக் நிறைய வெப் சீரிஸ், டிவி சீரிஸ், மூவிஸ்ல பார்த்துட்டே இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஸோ சத்யா அவர்களே, would you like to share few words about the film and your character? ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். உங்களை எல்லாரும் பார்க்கறது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். இது பிக் பாஸ் லாஸ்ட் சீசனோட அந்த அங்கீகாரத்தோட இது ஒரு பெரிய அங்கீகாரம் நான் நினைக்கிறேன். இதுக்கு எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். எனக்கு ஃபோன் பண்ண மிஸ்டர் பிரபு, டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல. பிரபு சார் ரொம்ப நன்றி இந்த வாய்ப்புக்கு. அதுக்கப்புறம் கணேஷ் சார், டைரக்டர் சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். such a coolest director I ever worked with. And at last Vijay Antony sir, the captain of the ship. Sir, there is no words sir.
to thank you. Really, thank you so much, and I'm very happy to say that again I'm going to work with you in another project. அதில் சொல்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். And Mr. Ajay, the hero, what a smart ass. செம்ம கிராஸ்பிங் பவர். நான் பார்த்ததுல எப்பா அந்த டைரக்டர் வந்து சொல்லுவாரு, அந்த ஒரு நிமிஷத்துல டக் 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 மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 2 டேக் தான் போவாரு. அதுக்கப்புறம் தலைவர் சூப்பரா இருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த ஹீரோயின் வாஸ் a great surprise for me. ஏன்னா தனுஷா நானும் அவங்களுக்கு கணக்கான காலங்கள் சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணோம். அப்போவே அந்த பொண்ணை பார்த்து செம்மையா இருக்காங்களா அப்படின்னு நினைச்சேன். இப்போ படத்துல பார்க்குற ஷீ இஸ் லுக்கிங் ரியலி குட். ஆல் தி பெஸ்ட் தனுஷிகா. தனுஷா சாரி யாரும் சொல்லிட்டேன். மற்றபடி ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் Feb 13 தியேட்டர்ல பாருங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சத்யா அவர்களே. ஸ்டேஜ்லேயே வந்து ஒரு டேப்பர் ஸ்டைலில் உட்காந்துருக்கக்கூடிய ஒரு நபருக்கு தான் இப்போ இந்த மைக் போக போகுது. ஸோ இந்த படத்தினுடைய செகண்ட் லீடாக ஒரு ப்ராமிசிங்கான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். இந்த கதாபாத்திரம் வந்து என்ன சொல்ல காத்திருக்கு, எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுனா அவர் சொல்லி நம்ம கேட்க போகிறோம். ஆல்ரெடி வதந்தியில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ பூக்கில பார்க்கறதுக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கு. ஸோ அஸ்வின் அவர்களே, over to you. What you would like to share? Thank you. Press, media, பத்திரிகை நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அஸ்வின் ராம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு 7 இயர்ஸாக லிட்டில் தியேட்டர்னு ஒரு தியேட்டர் குரூப்பில் தியேட்டர் பண்ணிட்டு இருந்தேன். பூக்கி என்னோட முதல் படம். இதில் நான் செகண்ட் லீடாக பண்ணியிருக்கேன். இந்த வாய்ப்பு கொடுத்த நிறைய பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். I'm going to just take 5 minutes of your time. To begin with, I'd like to thank the producer, Mr. Vijay Antony sir. Thank you for giving me this opportunity and bringing in a lot of new talents, not just me. I think in the stage la and அங்க உட்கார்ந்திருக்கிற நிறைய பேரும் இருக்காங்க இந்த படம் சார்ந்து மக்கள். எங்க எல்லாருக்கும் ஒரு சான்ஸ், ஒரு மேடை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்ததாக எங்க டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர் மிஸ்டர் கணேஷ் சந்திரா சார், தேங்க் யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் நிறைய டைரக்டரோட ஒர்க் பண்ணதில்லை, பட் இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ண டைரக்டர்ல ஒன் ஆஃப் த கூலஸ்ட் கைஸ். A lot of people have vouched for him and I can say the same about him as well. ஒரு டிபார்ட்மெண்ட் ஹேண்டில் பண்றதே இந்த இண்டஸ்ட்ரியில ரொம்ப ரொம்ப கஷ்டமான. நெக்ஸ்ட் நான் விஜய் ஆண்டனி சார் அப்படியே ஜூம் பாஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் நானு. ஐ ஸ்டில் ரிமெம்பர் இங்க அவர் சொன்ன மாதிரியே வேட்டைக்காரன், வேலாயுதம், டிஷ்யூம், இந்த படம், இன்னும் நிறைய படங்கள், அவர் போட்ட பாட்டெல்லாம் வந்து பென்ட்ரைவ்ல ஏத்திக்கிட்டு சும்மா ஏன் உச்சி மண்டையில சுருங்குது உன்னை நான் பார்க்கலன்னு பயங்கரமா வைப் பண்ணிருக்கோம். அதான் இருக்கட்டும், இல்ல உஸ்மி கலமாஸ்மி காசா ஷூமி காசா சூ அப்படின்ட்டு ஜிப்ரிஷ் வார்த்தைகள்ல எங்களுக்குள்ள ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ண விஜய் ஆண்டனி சாரோட பாட்டை கேட்டே நான் ஹைப்பா இருக்கேன். இப்போ அவர் ப்ரொடியூஸ் பண்ண படத்துல நான் நடிக்கும் போது அந்த ஃப்ரேம்ல அந்த பாட்டு வருதுன்னு நினைக்கும் போதே it gives me a lot of happiness. So thank you again for that, sir. டைரக்ஷன் டீம்ல இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸ்வேதா, அகைன் நான் ஆடிஷன் பண்ண டைம்ல இருந்து எனக்கு ரிஹர்சலா இருக்கட்டும், அவங்க தான் வந்து she was there constantly with me to take all the lines. Thank you very much Shweta. அஸ்வின், வேற யார் எழுதிங்க, இந்த மாதிரி மறப்பேன்னு தெரிஞ்சுதான் எல்லாத்தையும் எழுதிட்டு வந்துட்டேன். அஸ்வின், ஜேசன், வாசு, இவங்க என்டையர் டீம் எனக்கு தெரிஞ்சு எப்படி இவங்க ஹேண்டில் பண்ணாங்க இதுன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் டு பி ஆனஸ்ட் this is my first ever time that I'm in close quarters seeing all of these things happen. And ஒரு 100 பேரா இருக்கட்டும், ஒரு அவ்வளோ பெரிய செட்டில் டைரக்டர் கத்தியும் நான் பார்த்தது இல்லை. At the same time it's because they are so coordinated as a team. They work together day and night. I'm sure every set has this, but இது ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்டா நான் இதை பார்க்கும்போது I was so surprised and I was so amazed. So இந்த படத்துல இவ்வளோ இது நல்லா வந்திருக்குன்னா there are a lot of people behind it as well. So thank you very much guys. Camera department, of course எங்க டைரக்டர் வந்து டைரக்டும் பண்ணுவாரு, சினிமாட்டோகிராஃபரும் பண்ணணும். So at the same time அவர் ஒரு டிபார்ட்மெண்ட் தான் of course one person can handle at a time. இவர் இது பண்ணும்போது அந்த சைட் சைமல்டேனியஸா ஒரு செட்டப் ஸ்மூத்தா நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற மிஸ்டர் உதய் சார் அண்ட்
கண்ணன் ரெண்டு பேரும் ஐ திங்க் I'm sure director சாரே சொல்லுவாரு I could see first hand that they were so beautiful in whatever they did from ஒரு சின்ன செட்டப்பா ஒரு பெரிய செட்டப்போ அந்த இடத்துல அந்த லைட் இருக்கணும்னு ஒரு வாட்டி தான் அவர் சொல்லுவாரு அந்த லைட் அங்க நிற்கும் அது நடக்குதோ இல்லையோ simultaneously there are so many things that's moving and happening so thank you very much sir for capturing it in a very beautiful way and having me a part of this as well if I miss somebody please அது மனசுல எடுத்துக்காதீங்க makeup team light department set department production ரொம்ப இம்பார்ட்டண்டான எங்களோட இவரை நாங்கள் விளையாட்டுக்கு சொல்லிட்டே இருப்போம் எங்க மங்களம் சார் அதாவது மணியண்ணா பாய்ஸ் படம் மங்களம் சார் மாதிரி எங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்ட மணியண்ணா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அங்க எங்கேயாவது பின்னாடி நல்லா சொகுசா உட்கார்ந்துருப்பாரு thank you very much na and yes coming back to my co-actors எனக்கு இந்த படத்துல நிறைய சீன்ஸ் வந்து தனுஷாவோட தான் இருந்துச்சு thank you very much Dhanusha for sweetly accommodating and being a part of this process makeup achieve மால்விகா சொன்ன மாதிரி அவங்க ஒரு பூக்கியா தான் இருந்தாங்க பூக்கி ஃபைட்டா தான் இருந்துச்சு it was never a point where we felt like ஏதோ ஒரு படம் ஷூட்டிங் வந்திருக்கோம் ஐயோ இப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கணும்னு இல்லாம we had the space to be ourselves and I think all credits to the director for that and அதை அப்படி கேப்சர் பண்ணி படத்துல எடுத்திருக்காங்க நான் நம்புறேன் நீங்க பார்த்து சொல்லுங்க and the hero of the film அஜய் திஷன் இங்க ரொம்ப அமைதியா நடிக்கிறார் இப்பதான் அவரு எனக்கு நிறைய சீன் அஜயோட இருக்கலனாலும் என்னதான் ஒரு ஹீரோவா இருந்தாலும் one thing that I definitely take from him is ஷூட்டிங்கே இருக்கலனாலும் அந்த ப்ரொடக்ஷன்ல என்ன நடக்குது அந்த ப்ரொடக்ஷன்ல அவர் எப்படி ஹெல்ப் பண்ணலான்றத அங்க இருந்து பண்ணிட்டே இருந்திருக்காரு அது something that I take back because I don't know if a lot of people will do that and if they have the time I'm sure they will but simultaneously I know that நூறு சாமின்னு ஒரு படமும் பண்ணிட்டு இருந்தாரு இங்க எப்பெல்லாம் அவர் பிரேக் இருக்கோ அவர் தூங்குவாரோ இல்லையா இங்க வந்து சும்மா செட்டிலேயாவது தூங்க ட்ரை பண்ணுவாரு so adila I had a lot of time to interact with him so thank you very much Ajay for being an amazing co-star I know this is your first film as a protagonist as a hero I'm sure there are a lot of things coming your way both of you guys all the very best yeah last but not the least I would just like to thank my parents my family and all my friends because they've always been supportive and today whoever I am today is because of them so thank you very much for every single person who's been there in my life it truly means a lot to me Pooki padam Feb 13th theater la release ஆகுது it's a very beautiful film it's a coming of age love story உங்களை சிரிக்க வைக்கும் it will have a bunch of things உங்களுக்கு ரிலேட்டபிளா இருக்கும் உங்க வீட்ல ஒரு சின்ன சிறுசுங்க இருந்ததா இல்ல அந்த காலத்திலேயே அந்த பூக்கிங்களுக்கும் இது ரிலேட்டபிளா இருக்கும் ஸோ எல்லாருமே உங்க குடும்பத்தோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் லவ்ட் ஒன்ஸ் சித்தப்பா சித்தி பக்கத்து வீட்டு எழுத்து வீட்டு எல்லாரையும் எடுத்துட்டு படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க Feb 13th ரிலீஸ் ஆகுது தேங்க்யூ வெரி மச் சியர்ஸ் நன்றி Thank you so much Ashwin கிட்டத்தட்ட ஒரு 360 டிகிரில செட் உள்ள கூட்டிட்டு போன மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங்கை கொடுத்தீங்க நன்றி thank you for doing that அடுத்து நான் கூப்பிடக்கூடிய நபர் இன்னைக்கான கெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம் இவர் தொட்டதெல்லாம் பொண்ணு அப்படிங்கிறது இவருக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு வாக்கியமாக எனக்கு எப்பவுமே ஃபீல் ஆகும் அவருடைய படங்கள் வந்து அப்போ மட்டும் ஒரு வெற்றியாக இல்லாம தொடர்ந்து கொண்டாடப்பட்டுட்டே இருக்கிறதா இவருடைய படைப்பினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் ஸோ விஜய் ஆண்டனி சாருடைய அடுத்த படமும் 100 சாமியும் வந்து இவர் இயக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு ஒரு நண்பராகவும் வந்திருக்கிறாரு ஸோ சசி சார் what would you like to share and நீங்க என்ன சொல்ல காத்திருக்கீங்கன்னு கேட்கறதுக்கு நாங்க ரொம்ப ஆவலாக இருக்கோம் எல்லாருக்கும் வணக்கம் நீங்க இந்த படத்துடைய பாடல்கள் சீன்ஸ் ஸ்னீக் பீக்ஸ் பார்த்துருப்பீங்க உங்க எல்லாருக்கும் இருக்கிற என்ன சொல்றது இம்ப்ரெஷனை விட எனக்கு ஒரு 2 மடங்கு அதிகமான இம்ப்ரெசிவாக இருக்கேன் நான் பிகாஸ் அது கணேஷ் சந்திரன் நீங்கள் ஒரு சினிமாட்டோகிராஃபர் இருக்கீங்க டைரக்டராக இருக்கீங்க ஆனால் விஷுவல்ஸ் வந்து அவ்வளவு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா நவம்பர் 14th ஒரு 63 நாள் விஜய் ஆண்டனி கூடயும் அஜய் கூடயும்
நான் நூறுசாமிங்கிற படத்தில் ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப்பில் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அவங்களெல்லாம் ஃபுல்லாக டேன் பண்ணி விஜய் ஆண்டனி அதில் கரும்பு வெட்டுற விவசாயம் வராது. இங்கே பார்த்தா கலர் கலராக முடி வெட்டி நான் ரொம்ப ஒரு பயங்கர சர்ப்ரைஸ் ஆகி பார்த்துட்டு இருந்தேன். அதே சமயத்தில் அஜயை பற்றி நினச்சி பார்த்தேன். அஜய் இந்த படத்தில் நிஜமாவே அஜய் ரொம்ப குட் இருக்கு. தனுஷா யூ ஆல்சோ ரொம்ப யூஆர் லுக்கிங் பிரிட்டி குட். அஜய் வந்து இந்த இப்போ யாரோ பேசவும் சொன்னாங்க, அங்கே வந்து தான் தூங்குவார் சன் இதில் டப்புன்னு ஷாட்டுக்கு ரெடி ஆயிடுவார். ஏன்னா இங்கே நடிச்சுட்டு வருவார். எனக்கு இப்போ என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா இந்த இது அந்த விஷுவல்ஸ் பார்த்த பிறகு எப்படி அஜய் இந்த ரெண்டுமே என்ன சொல்கிறது எக்ஸ்ட்ரீம் இன் கேரக்டர்ஸ். அஜய்க்கு எப்படி இது பண்ணார், அதை நடிச்சுட்டு வந்து எப்படி என்னுடைய படத்தில் ரொம்ப முகம்லாம் டேன் பண்ணி ரொம்ப அழகாகவே காட்டிக்க மாட்டேன். ஒரு மணி பிளெயினாக கதையை சொல்லிட்டு இருந்துட்டு ஐயோ இப்படி அழகா இல்லையா அஜய் என் படத்தில், விஜயாண்டனி இந்த அளவுக்கு அழகா இல்லையா, லுக் அப்படியே மாடர்னாக இல்லையே அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். அதனாலேயே இந்த படம் வந்து இந்த படத்தோட விஷுவல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அப்புறம் இதுக்குள்ள ஒரு சென்சிபிலிட்டியான ஒரு சென்சிபிள் ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பிகாஸ் எனக்கு கணேஷ் சந்திராவை கேள்விப்பட்டிருக்கேன் அவரை பற்றி. ஸோ ஒரு நல்ல கதையோட இந்த February 13 வர நெக்ஸ்ட் வீக் ஒரு நல்ல படம் திரைக்கு வருங்கிற நம்பிக்கையோட முடிக்கிறேன். அப்புறம் விஜய் ஆண்டனியுடைய பாடல்கள் வந்து ரொம்ப என்னது அந்த இடத்துல சோகமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு சேட் சாங் தான் வந்திருக்கணும். அதையும் ரொம்ப வைப்பாக போட்டிருக்காரு. இது அவருடைய ஸ்டைலு. ஸோ படத்தில் வந்து படமாக பார்க்கும்போது இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்புகிறேன் விஜய். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்த நபர் ஒரு அழகான ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இந்த படத்துல பிளே பண்ண இருக்கிறாங்க. 36 வயது நிலையில தமிழ்ல பார்த்துருப்பீங்க, தெலுங்குல எண்ணற்ற படங்கள் பண்ண ஒரு நபர். ஸோ இப்போ அவங்க வந்து டெஃபினட்டாக ஷீஸ் கோனா டாக் அபவுட் தி ஃபிலிம், அபவுட் தி கேரக்டர். பட் அதுக்கு முன்னாடி I would like to hear your hello as well. So over to you. I would like to welcome Lakshmi Manchu அவர்கள். So over to you ma'am. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு மெட்ராஸ் வந்தாலே ஒரு தெரியாத ஒரு ஃபீல், எஸ்பெஷலி இப்போ பிரசாத் லேப்குள்ளே வந்த உடனே ஒரு சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் இட்ஸ் ஜஸ்ட் ஸோ பியூட்டிஃபுல். இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் அவங்களுக்கும் ஸ்டேஜ் மேலே இருக்கிற எல்லாருக்கும், நான் தெலுங்கு தமிழ் ரெண்டு கன்ஃபியூஸ் ஆகி போயிட்டு இருந்தேன். பாபா தமிழையே பேசுகிறேன், வரும் எனக்கு ரொம்ப நல்லா. பட் what a time I had on this set. நான் டைரக்டர் சார் பற்றி சொல்லணும்னா ஐ டேக் 2 days. ஸோ அது எப்படி கம்மியாக சொல்லணும்னு ஐ டோன்ட் நோ. பட் யூஆர் சம்திங் எல்ஸ். I'm a producer, I'm an actor. எல்லாரும் 30 years industryன்னு சொல்லுவாங்க. என் லைஃபே இண்டஸ்ட்ரி. Okay, born and raised. And when I see talent, I am in awe. And the sky is not the limit for you. The way you handle the actors, your demeanor on set, your attitude. Now I was leaving and Natri flight in Ponona. There's something I had to do back in Bombay. So it wasn't like okay, extend ana parvalla appadina. So the whole set was lit here. Okay, we had to do a very big scene just before we left. இதுக்கப்புறம் வேற சீன் வேற இருக்கு. மொத்தம் லைட்டிங் முடிச்சிட்டோம் and our little darling baby fell asleep. We were like, தூங்கிட்டாளா? I was like, இருப்புங்க. He was like, no, don't disturb the baby. We'll turn it around and light this. I said, how are you going to do it? இது எப்படி நடக்க போறது? Because you won't have enough time. As a producer, I was only getting so tensed. But he coolly finished that and finished this and still sent me on time. So this is not a normal thing, sir. We want more from the actors that you knew so clearly, and I should appreciate Vijay sir for finding you, really. I get very jealous when producers find good directors. I'm always looking. Vijay sir, எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு உங்க மேல. எல்லாருக்கும் இவ்வளோ நல்ல சாங்ஸ் கொடுத்து உங்க படத்துல என்னை வச்சுட்டு ஒரு சாங் கூட இல்லைன்னா எப்படி சார்? Thank you. That's the commitment I wanted. Dhanusha, you look beautiful. Ajay, you were looking amazing. Nee assistant director hero aan theriyala enak setla. You were taking care of me like that.
So thank you. This is what feels like a great environment, you know. And Ashwin, ninga sonna madri, it was so beautiful to just see cinema from a first time actor all over again. So thank you for sharing that. Thank you, Anvika. I know only you and I know the stress that we went through. ஒரு லுக்கை செட் பண்ணிட்டு காலையில எனக்கு இது பிடிக்கல அப்படின்னாரு டைரக்டர் சார் ஓ so I was just sitting there because Allah, we photo எடுத்தாச்சு, we set the look. I came one day early, we said fantastic. Morning I get a call, shooting late. Why? Sir thinks you look very, I don't know, not the part that he wants you to look, so we're gonna change the outfit. I said, but we are shooting. Everything just fell into place like that, beautifully. That's when you have a good heart and you put a good team together. Enna kashtam vandalum just smoother nadnadu on the set. So Sashi sir, I want to wish you all the very best for your movie. Sounds very interesting. அவர் இப்போ தெரிஞ்சது எதுக்கு அவ்வளோ கலர்ஃபுல் ஹேர் போட்டு ஆர்டர் பண்ணாங்க. நீங்கள் சொன்னீங்களா இப்போ அவரை ரொம்ப வில்லேஜில் அவருக்கு வெளியே வந்து கொஞ்சம் சிட்டி ஃபீலிங் வரணும்னால பண்ணியிருப்பார் அவர். ஐ அண்டர்ஸ்டுட் வை. ஸோ and little baby Shri, no, Shanvika Shri. ரொம்ப சின்ன பேர் வச்சாங்க மம்மியில. You were amazing. ஒரு சின்ன வயசுலயே எவ்வளோ மெட்டோரா, எவ்வளோ கியூட்டா அந்த ஜாம் பாட்டில் பூரா சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. பிடிக்காம இருந்திருந்தோம் இல்ல, அதனால அதுதான் ஞாபகம் இருக்கு அவருக்கு ஜாம் தொட்டு சாப்பிட்டேன்னு. But you are amazing, baby. I give you all my blessings to you. Okay. And where you are, sir, all the best. Ungaloda na bela palla. Oh, அது மலையாளம் ஆச்சே. Oh, Selva sir assistant. Oh, very nice. Thank you very much. எனக்கு ஸ்டேஜ் விட்டு போகணுன்னு இல்லை. இட்ஸ் ஐ ஃபீல் வெரி லக்கி. நான் தமிழில் படம் பண்ணும்போதெல்லாம் நான் எல்லாருக்கும் எப்பயுமே சொல்லுவேன், நான் ஃபர்ஸ்ட் தமிழ் பொண்ணு, அதுக்கு அப்புறம் தான் தெலுங்கு பொண்ணு அப்படின்னு. பிறந்த வளர்ந்த ஊர் இது. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் மை ஃபர்ஸ்ட் லவ், மெட்ராஸ். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. தேங்க்யூ வெரி மச் மேம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ எஸ், அடுத்ததாக படத்தினுடைய கதாநாயகி வந்து எல்லாருமே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், லுக்காக இருக்கட்டும் அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா தட்ஸ் ஹவ் ப்ராமிசிங் இட் ரியலி லுக்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு டெஃபினட்டாக இது ஒரு ஃபேண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். ஸோ ஐ வுட் ரிக்வெஸ்ட் யூ டு கைண்ட்லி ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் யுவர் டெபியூ. ஸோ லெட்ஸ் ஹியர் இட் அப் ஃபார் ஆர்கே தனுஷா அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆர்கே தனுஷா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இவ்வளோ பெரிய படத்தை என்ன நம்பி என்கிட்ட கொடுத்த விஜய் ஆண்டனி சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு எனக்கு நிஜமாவே என்ன பேசுறதுனே தெரில ஃபர்ஸ்ட். ஸோ ஹீரோயினாக வந்து இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி, அதுவும் இவ்வளோ பெரிய படம். ஸோ எனக்கு நிஜமாவே ரொம்ப லக்கி தான் நான். கணேஷ் சாரை பற்றி சொல்லி ஆகணும். இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்க்கு ரொம்ப முக்கியம் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக நடிக்கிறது தான். ஸோ அந்த கம்ஃபர்ட்னஸ் வந்து டீமாவும் சரி, கணேஷ் சாரும் இப்போ எந்த ஒரு சின்ன சின்ன எவ்வளோ டேக் போனாலுமே மூஞ்சி கொஞ்சம் கூட சொல்லிக்காம அவ்வளோ மோட்டிவேட் பண்ணுவார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் காஸ்டியூம் மாளவிகா அக்கா வந்துட்டு எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து பார்த்து கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூக்கா. அப்புறம் டைரக்ஷன் டீம் பிரபு அண்ணா, ஸ்வேதாக்கா, இவங்கெல்லாம் இல்லைன்னா நான் நிஜமா இந்த 5 மாதம் என்ன பண்ணியிருப்பேனே தெரியல. ஸோ இப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க, என் கூடவே இருந்தாங்க. அப்புறம் என்னோட கோ ஆக்டர் அஜய், அவங்களுக்கும் தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா ரொம்ப கைண்டாக கம்ஃபர்டபுளாக இருந்தார். ஸோ நடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. தேங்க்யூ அஜய். அஸ்வின், லக்ஷ்மி ரஞ்சன் மேம், எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ எல்லாத்துக்குமே தேங்க்யூ. ஸோ கண்டிப்பாக படத்தை போய் Feb 13 உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.
Tanusha, this is truly going to be your best debut ever. So all the very best. Feb 13 உங்களை பார்க்கிறதுக்காக நாங்க காத்துட்டே இருக்கோம். அதே மாதிரி நீங்க தேங்க்யூ சொல்லும்போது அஜயனுடைய மைண்ட் வாய்ஸ் கொஞ்சம் வெளிப்படையாக வெளியே தெரிஞ்சது. நிறைய சிரிச்சாரு. ஆனா ஏதோ ஒரு ஃபன் மொமெண்ட் இருக்குங்கிறது புரிஞ்சது. அது உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். பட் ஜோக்ஸ் அப்பார்ட், ஆல்ரெடி வந்து ககனமார்கன்ல உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கிரிட்டிக்கலி அக்ளைம்ட் ஆக நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஒரு ப்ரொட்டகனிஸ்டாக உங்களுடைய டெபியூ. ஸோ பூக்கி இந்த படத்துக்கு முன்னாடி ஐ வாஸ் ஆல்சோ தேர் தி அதர் டே. பட் ஆனா அன்னைக்கும் நீங்க போட எஃபர்ட்டாக இருக்கட்டும், இப்போ எல்லாருமே சொல்லும்போது அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கீங்க இந்த படத்துக்கு பின்னாடி. ஸோ திஸ் ஹேஸ் பீன் மோர் ஆஃப் யுவர் ஹோம், யுவர் ஸ்பேஸ். ஸோ ஹவு டஸ் இட் ஃபீல் ஃபார் யூ அண்ட் வுட் யூ லைக் டு ஷேர் அபவுட் தட் அஸ் வெல்? அனைவருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து ஊடக நண்பர்களுக்கும், பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, கூட கலீக்ஸ் எல்லாருக்கும் நான் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பூக்கி அப்படிங்கிறது இது வந்து எனக்கு வெறுமன ஒரு படமா இது வந்து கிடையாது. ஒரு பெரிய அனுபவம், ஒரு பெரிய லைஃப்ல ஒரு ஃபேஸ்ன்னு வாங்க இல்லையா. இந்த மாதிரி நம்ம இருப்போமா, இந்த மாதிரி நம்மளுக்கு நடக்குமா அப்படின்னு நினைச்சு நான் நினைக்காத விஷயங்கள்லாம் எனக்கு இந்த படத்தில் நடந்துச்சு. இது நான் வேலை செஞ்ச விதமாக சரி, வேலை செஞ்ச ஆட்களாக இருந்தாலும் சரி, அண்ட் இது அமைஞ்ச விதமாக இருந்தாலும் சரி. முதல் நாள் வந்து போன February மார்க்கெட் ரிலீஸ் ஆகாத நேரத்தில் வந்து விஜயாண்டி சார் வந்து எனக்கு சொல்லி இந்த மாதிரி கணேஷ் சார் வந்து இந்த மாதிரி கதை வச்சிருக்காரு, நீ வாடி படிச்சிரு அப்படின்னு சொல்லி கொடுத்து அவரும் சயின்டிஸ்டாக படிச்சு இது வந்து இமீடியட்டாக அடுத்த நாளே வந்து ஓகே ஒரு கதையை படிக்கும் போது இந்த படத்தோட ரைட்டிங் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப ரிசர்ச் பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் வந்து இந்த ஸ்கிரிப்டே எனக்கு பயங்கரமா தெரிஞ்சுது. அப்போ அங்கதான் வந்து புதிய பரதி சார் வந்து அறிமுகமானாரு. அவர் வந்து அவரோட வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள் அது எல்லாத்தையும் தொகுத்து ஒரு படமா எழுதி எனக்கு ஒரு சில விஷயங்கள் அந்த படத்தை பார்க்கும்போது சரி எங்க இருந்தாலும் ஒருத்தருக்கு நடந்திருக்கும் அப்படின்னு கேட்கும்போது அவரோட வாழ்க்கையில் நடந்திருக்கு. இந்த மாதிரிலாம் ஒருத்தருக்கு நடக்குமா, இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் வந்து பர்திஷ்டாரு. அதே மாதிரி கணேசன் என்ன வச்சு அவர் பட்ட கஷ்டம் அவரால் பாவம் ஓப்பனா சொல்ல முடியல, சொல்லுவாருன்னு கூட தெரியல. பட் ரொம்ப ரொம்ப எனர்ஜி உள்ள ஒரு மனுஷன், இந்த அளவுக்கு எனர்ஜி உள்ள ஒரு மனுஷனை வந்து நான் சத்தியமா இது இருக்கும் இந்த மாதிரி நான் பார்ப்பேன்னு சத்தியமா தெரியவே தெரியாது. நைட் 2 மணி ஆனாலும் மைக்கு பிடிச்ச கேன் கத்திக்கிட்டு முழு நேரமும் எப்படி சொல்றது, இன்னைக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் அவர் கூட வேலை செஞ்சு ரொம்ப மோட்டிவேஷனல், ரொம்ப வந்து சப்போர்ட்டிவ், ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுக்கக்கூடிய ஒரு மனுஷன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் ஆக்சுவலா அவங்ககிட்ட வேலை செஞ்சு கீழே வேலை செஞ்சது. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய பண்ணணும்னு நான் கூட ஆசைப்படுறேன். அண்ட் இந்த படத்துல வேலை செஞ்ச டைரக்ஷன் டீம் பிரபுவா இருந்தாலும் சரி, ஸ்வேதாவா இருந்தாலும் சரி, ஜெய்சந்தா இருந்தாலும் சரி, அஸ்வின், அதுக்கப்புறம் வாசுஜி, அதுக்கப்புறம் முன்னாடி இருந்த பாலா, கிஷோர், எல்லாருக்கும் இது வந்து ஒரு இந்த டைரக்ஷன் டீம் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தாங்க. இந்த படம் இத்தனை பேர் வந்து இல்லைன்னா இந்த படம் வந்து இந்த தேதியில இவ்வளவு சீக்கிரம் வந்து முடிகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து எனக்கு ரொம்ப கம்மி. ஒரு ஷூட்டாக இருந்தாலும் சரி, அதுக்கான பிளானிங் எஃபிஷியன்சி. இன்னைக்கு வந்து காலைல வந்து 6 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்கும், நைட் 2 மணிக்கு முடியும், திரும்ப அடுத்த நாள் காலை 6 மணிக்கு வரக்கூடிய சக்தி வந்து இந்த டீம் கிட்ட இருந்துச்சு. இல்லாட்டினாலும் வந்தாங்க. அது வந்து ஒரு ரொம்ப கோஆர்டினேட்டடா இருந்தாங்க. புரியுது. அண்ட் அடுத்ததாக வந்து மாளவிகாக்கு எங்க என்ன ரொம்ப பார்த்து கவனிச்சாங்க. அது பிடிக்கல பாட்டு நான் போட்ட பட்டாப்பட்டியை பார்த்து நீங்க தெரிஞ்சிருப்பீங்க ஏன்னா எந்த அளவுக்கு அழகா காட்டணும் அவங்க ஆசைப்பட்டாங்க. அவங்க மத்த கூட நல்லா இருந்துச்சு. பட் அதில் வந்து அவங்க ஆசையை நிறைவேற்றிட்டாங்க. சரி இவன் எப்படி பார்க்கணும்னு ஆசைடா போடுறா பட்டாப்பட்டியை கேட்டா டேரக்டர் சார் சொன்னாரு, இதை சொன்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதை போடும்போது. ஜெனரலாவே காஸ்டியூம்ஸ் தான் எனக்கு கொடுத்த விதத்தை பார்க்கும்போது. அண்ட் மோரோவர் ரொம்ப நல்ல ஒரு ஜீவன் மாளவிகா. எனக்கு வழக்கமா யாரையும் அக்காவோ அண்ணாவோ கூப்பிட எனக்கு வந்து ஒரு தோணாது. யாரை பார்த்தாலும் சார், யாரை பார்த்தாலும் மேம். பட் முதல் வாட்டி ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒருத்தங்க வந்து அக்கா நான் கூப்பிட்டுருக்கேன். அது வந்து மாளவிகா.
ஏன்னா வெறுமன ப்ரொஃபஷனை தாண்டி அவங்க பர்சனலாக உங்களுக்கு கவனிக்கிற விதம் ரொம்ப ஒரு நல்ல ஹியூமன் பீயிங். அண்ட் அவங்கள தாண்டி நான் வந்து கஷ்டப்பட்டு டான்ஸ் ஆட வச்ச ஒரு நபர் ஹரிகரன் மாஸ்டர். ரிஹர்சல்லாம் போகும்போது வருவேன், வந்து பார்ப்பேன், மியூசிக் போடுவாங்க, டப்பு டப்புன்னு ஒரு ஆட்டம் ஆடிட்டு என்னை பார்ப்பாரு, நானும் பார்ப்பேன். பார்த்துட்டு என்ன பண்ணணுமா சார்? ஆமாம் சார் நீங்கள் பண்ணணும் சார், கொஞ்சம் கஷ்டமா இருக்கீங்க சார், பண்ணிடலாம் சார், நீங்கள் வந்துடுவீங்க அப்படின்னாரு. நான் ஒரு வாட்டி நான் ப்ராப்பராக பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 வாட்டி வந்து அவர் பாவம் படாத பாடுபடுவார். ஆனால் என்னையே டான்ஸில் வச்சிட்டீங்க சார், எனக்கு அதில் வந்து நல்லாவும் வந்திருக்கு அப்படிங்கிற இடத்துல அதுக்கு முழு கிரெடிட் பண்ணிக்கிறேன் சார். ஸோ சார் பிரபு சார் என்னை நாக்க வச்சு எடுத்துகிட்டு போனாங்க. ஆக்சுவலாக ஒரு சீனில் என் வாய்க்குள்ள கையை வச்சு, நீங்கள் ஒரு லிரிக்ஸ் கேட்டிருப்பீங்க இல்லையா, மண்டை மேல வாயை வச்சு, வாயுக்குள்ள பல்லு வச்சு, பல்லுக்குள்ள நாக்கு வச்சு, அந்த மாதிரி இதான் என் வாய், என் வாய்க்குள்ள ஒரு கை அப்படியே எடுத்துட்டு போனாங்க. நீங்க அது வந்து ப்ராப்பரா அமைச்சு கொடுத்தேன் சாருக்கு. பட் ஜோக்ஸ் அப்பார்ட் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உங்களுடைய ஒரு படத்துக்கு. பிரதீஷ் சார், நீங்களும் இந்த படத்துக்கு என்ன பாடுபட்டீங்க தெரியும். நைட் அண்ட் டே ஷூட்டிங்கு, ரொம்ப டைம்லி டக்கு டக்குன்னு நிறைய சேஞ்சுக்கு அடாப்ட் பண்ணி இந்த படம் வந்து ஒரு சின்ன படமே கிடையாது. ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன படமா ஆரம்பிச்சது. பட் அது போற போக்குல ரொம்ப பெருசான்றது நான் பட்ஜெட்டா நான் சொல்லல, அந்த பொசிஷனிங், அந்த விஷுவல் கிராண்டியர் எல்லாம் பார்க்கும்போது அது வந்து ஒரு பெரிய படமா அமைஞ்சது. ஏன்னா அதுக்கான காரணம் வந்து எங்களோட முழு கோஆர்டினேஷன் அண்ட் ஒவ்வொருத்தங்களோட இன்புட். அந்த விதத்துல பிரதீஷ் சார் நீங்களும் ரொம்ப ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்தீங்க. அண்ட் சாரி, இதை சொல்லி ஆகணும், மறந்துச்சு. சாரி, ஒரு 10 செகண்ட். இந்த படம் வந்து ஆக்சுவலா பூஜை ஒரு ஷூட் ஆரம்பிச்சு ஒரு 5 நாள் ஆச்சு. 5 நாள்ல வந்து பூஜை போட்டோம். பூஜை போட்டதே மறந்து வந்து 5 நாளைக்கு அப்புறம் தான் நாங்கள் பூஜை போட்டோம். அப்போ வந்து விஜயாண்டி சார் வந்து ஸ்டேஜில் இருக்கும் போது தான் கணேஷ் சார் வந்து கேட்டார். கணேஷ் February 20 சொல்லிடலாமா கணேஷ்? அவரும் பாவம் வேற வழியில் அந்த இடத்துல வந்து ஓகேட்டாரு. பட் ரொம்ப குவிக்கா ஆரம்பிச்சு குவிக்கா முடிச்சு, அது ஒரு ஷூட்டிங்காக இருந்தாலும் சரி, ப்ரீ ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே சீம்லெஸ்ஸாக டைமுக்கு நடந்ததுக்கான ஒரு முக்கியமான காரணம் வந்து விஜயாண்டி சார். நான் வந்து ஒரு 5 வருஷமா பிச்சைக்காரன் 2ல இருந்து ஆரம்பிச்சு ரோகில இருந்து பார்த்து, அதுக்கப்புறம் கூட ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் கூட நான் பங்கேற்று, அதுக்கப்புறம் எனக்கு மார்கன்ல வந்து ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்தாரு. அவர்லாம் எனக்கு நடந்திருக்காது கண்டிப்பா. அண்ட் அவரும் தேர்ந்தெடுக்கிற ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப பார்த்து தான் தேர்ந்தெடுப்பாரு. ஏதாச்சும் ஒன்று பார்ப்பாரு. அது he sees only the good in people. அண்ட் அதை பார்த்து என்னை வந்து கூட வச்சிருக்கிற விஜயாண்டி சாருக்கு ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் சின்ஸ் டே ஒன். அண்ட் மார்கன் படம் வந்துச்சு. மார்கன் படம் வந்து ரொம்ப வாஸ் ரிசீவ் வெரி வெல் அமாங் ஆடியன்ஸ். அண்ட் அந்த படத்துக்கு முன்னாடியே என்னை நம்பி இன்னொரு படத்தை ஒப்படைக்கலாம், கொடுக்கலாம், இன்னொரு எடுக்கலான்றதுக்கான தைரியம் வந்து எனக்கு தெரிஞ்ச பெருசாக யாருக்கும் வந்திருக்காது. அவரை நம்பி பண்ணாரு. அகேன் ஐம் கிரேட்ஃபுல். அண்ட் மார்கன் படம் வரதுக்கு முன்னாடியே என்னை வந்து கணேஷ் சார் நம்பினாரு, பிரதீஷ் சார் நம்பினாங்க, ஒரு 3 டீமே நம்பிச்சு. அண்ட் எனக்கு மவுண்ட் ஆஃப் வேர்ட்ஸ், ஏன்னா மொதல் படம் ஒரு ஹீரோவா நான் நிற்கிறேன். அண்ட் அது நீங்க எல்லாமே கூட வந்திருக்காது. நீங்க வந்து எழுதுன நல்ல விஷயங்கள், மார்கனை பத்தி நீங்க கவனிச்ச விஷயங்கள், நீங்க அப்ரிஷியேட் பண்ண விதங்கள், ஒரு நல்ல படத்தை வந்து எனக்குமே நீங்க கைவிட்டதில்லை. அதே மாதிரி பூக்கி படத்தை நீங்க கைவிட மாட்டீங்க நான் முழுசா நம்புறேன். அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் சசி சார். நீங்க ஒரு அந்த படத்துல என்ன பார்த்துருப்பீங்க இல்லையா சார், நூறு சாமின்னு, அதுக்கும் சம்மந்தமே இல்லை. நேத்து கூட சார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து வேற மாதிரி இருப்பாரு. ஆக்சுவலா பாக்குறதுக்கு அப்பப்போ குள்ளா இருப்பாரு. பட் முழு நேரமும் பைக்கும் கையுமா இங்கங்க ஓடிக்கிட்டே இருப்பாரு. முழு நேரமும் அவர் சுத்தி ஒரு டீமா ஓடிக்கிட்டே இருக்கும். அண்ட் நேத்து தான் நூறு சாமி ஆக்சுவலா ராக் பண்ணோம். நேத்து தான் நூறு சாமியும் முடிஞ்சது. அண்ட் அவன் முடிக்கிறதுக்கு முன்னாடி சார்கிட்ட வந்து இந்த பிடிக்கல பாட்டை பார்த்தீங்க இல்லையா, லட்சுமா போட்டு சார் நீங்க ஸ்ட்ரெஸ் தான் இருக்கீங்களா சார்? இல்லை ஜெய் சொல்லுங்க சார், ஒரு 5 நிமிஷம் மட்டும் அதை பாக்குறீங்களா? சரி வாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை காமிச்சேன். பாட்டை காமிக்கும் போது இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லையா ஜெய், என்னது அப்படின்னு சொல்லிட்டு
கேட்டாரு. பட் சசி சாரும் எனக்காக முழுசா ப்ராப்பரா கைட் பண்ணி எனக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு. நூறுசாமியும் மே 1 வந்து வருது, அழகா வந்திருக்கு அந்த படமும். அண்ட் ஆக மொத்தத்துல எங்க நவீன் தான், சாண்டா மேம், அங்க அண்ணாமலை சார், மணி சாருக்கு ஒரு முக்கியமான நன்றி தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் ஆக மொத்தத்துல இது வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு வந்து இந்த படம் வந்து எனக்கு வந்து வேலை செய்யற ஃபீலே எனக்கு கிடையாது. என் வீட்டை விட்டு கிளம்புவேன், இன்னொரு வீட்டுக்குள்ள போற மாதிரி தான் இருக்கும் எனக்கு. ஸோ அப்படிங்கிறதால ரொம்ப ஒரு நல்ல அனுபவம், ரொம்ப பாசிட்டிவ். வாழ்க்கையில நான் மறக்க மாட்டேன். அண்ட் அதை மறக்காம வச்சதுக்கான ஒரு டீம். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு each and every one of you. இந்த படத்தை லக்ஷ்மி மேம், though I was not சாரி. இந்த படத்துல லக்ஷ்மி மேம் கூட பயணிச்சேன், சுனில் சாரை பார்த்தேன். அண்ட் என் கூட நடிச்ச பாண்டியராஜன் சார், இந்துமதி மேம், மண்டபக்காரர் சரி, அதுக்கப்புறம் இவர் நம்ம டப்பிங் டபா சார், அண்ட் ஃப்ரெண்டு அன்பிரகாஷ் ராஜ் சார், எல்லாமே ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அண்ட் ஐ ஃபர்காட் டு மென்ஷன், அஸ்வின் வந்து சொன்னார், இந்த படத்தில் இருக்கிற கோ டைரக்டர்ஸ் ஜெயவெங்கட் சார், ரொம்ப படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க வேற ஒரு தோட்டத்தில் பயங்கரமா அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பாரு எல்லாரையும். பிரபு இல்லாத எதுவுமே பெரிய விஷயம் இந்த படமே அமைஞ்சது. அண்ட் ஒன்ஸ் அகேன் தனுஷா சாரி சொல்ல மாட்டேன், நிறைய விஷயம் சொல்ல வேண்டியதா இருக்குது அப்படின்னு. தனுஷா வந்து இந்த படம் வந்து இந்த மாதிரி வந்து நிற்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு பக்கம் ஒரு டீமா இருந்தாலும் ஆர்டிஸ்டோட கோஆபரேஷனும் ஈக்குவலி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த படத்தை வந்து எத்தனை ஹீரோயின்ஸ் வந்து ஓப்பனா வந்து இந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்க என்னால யோசிக்க முடியல. ஏன்னா ரொம்ப டெக்னிக்கா, ரொம்ப டைட்டா, இது வந்து ஒரு வழக்கமான ஒரு ஃபிலிம் மேக்கிங் ஃபார்மேட்லேயே வந்து அமையாது. ஒரு சில நாள் வந்து ப்ராப்பர் ஃபிலிம் ஷூட்டிங் போச்சு, மீதி நாட்டில் நீங்கள் வழக்கமாக கேமரா எடுத்து ரோட்டில் போய் ஷூட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல போய் ரேண்டமாக ட்ரெஸ் மாற்றுறது, ரேண்டமாக சாப்பிட்றது, ரேண்டமாக போகிறது வந்து நாட் மெனி பீப்புள் வில் பி கம்ஃபர்டபுள் வித். பட் அதுக்கு எல்லாமே கொஞ்சம் கூட சலிச்சுக்காம, கொஞ்சம் கூட எந்த ஒரு யோசனை கூட முகத்தை காமிக்காம ஈஸியாக கோஆப்ரேட் பண்ணி போன தனுஷாக்கு என்னோட பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ஒரு நல்ல ஆர்டிஸ்ட், ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் அதே மாதிரி நாங்கள் நண்பனும் வந்தாங்க எனக்கு. அண்ட் அதே மாதிரி அஸ்வின், நான் அவர் கூட எனக்கு பெருசாக நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இல்லை. பட் அவரை பற்றி தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப ஒரு நல்ல ஹியூமன் பீங். வி ஷேர்ட் ஆர் மொபைல்ஸ் டுகெதர். அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ பூக்கி, தேங்க்யூ பிரஸ், தேங்க்யூ. Thank you so much, Ajay. Wishing you the best with the film. So, Feb 13 உங்களையும் சந்திக்கிறதுக்காக. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் புதிய பருதி. நான் ஒரு 13 இயர்ஸாக ஜேர்னலிஸ்டாக இருந்தேன். ஸோ அந்த பக்கத்தில் இருந்திருக்கேன். ஸோ வீடியோலாம் வரும்போது முதல்ல அந்த நன்றி சொல்கிறதா கட் பண்ணி தூக்கிட்டு தான் வீடியோவே போடுவோம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது நன்றி சொல்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம்னு. ஸோ உங்கள் நேரத்தையும் எடுத்துக்காமல் எல்லாத்துக்கும் நன்றி. இந்த படம் வந்து கணேஷ்கிட்ட நான் சும்மா படிச்சு பார்க்க தான் கொடுத்தேன். கணேஷ் வந்து இந்த படமா பண்ண போறாருன்னு எனக்கு தெரியாது. சும்மா எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுங்க படிக்கணும்னு சொன்னாரு. என்ன ஸ்கிரிப்ட் வச்சிருக்கீங்கன்னாரு. நான் ஒரு ராம்காம் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சரி கிளைமேக்ஸ் முடிச்சிட்டீங்களாரு, முடிக்க போறேன், முடிச்சுட்டு எனக்கு கொடுங்க படிக்கிறேன்னு சொன்னாரு. கொடுத்தனே ஒரு 2வது நாள் கால் பண்ணாரு, பருதி வாங்க மீட் பண்ணணும்னாரு. சரின்னு போனா அவர் வந்து கார்ல கூட்டு போற, நம்ம இப்ப ப்ரொடியூசர் பார்க்க போறோம் அப்படின்னாரு. ப்ரொடியூசர் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நாங்க நீ இப்படி பிச் பண்ணிட்டீங்களா? பிச் பண்ணிட்டேன், ப்ரொடியூசர் கொடுத்து ப்ரொடியூசர் முடிச்சு மொத்தமே 2 நாள் தான் இருக்கு அவர்கிட்ட கொடுத்து. அதுக்குள்ள இவர் படிச்சு ப்ரொடியூசர் படிச்சு வந்துருச்சுன்னா ப்ரொடியூசரும் ஃபர்ஸ்ட் யாருன்னு சொல்லலை. எங்க சொல்லுங்கன்னா போன விஜயாண்டி சார் இருக்காரு. எனக்கு வந்து விஜயாண்டி சார் தான் நான் நடிப்பாரு எப்பவுமே அவர் படத்துல. ஸோ இதுல விஜயாண்டி சார் தான் நடிக்க போறாரு படம் அப்படின்னு நினைச்சிட்டு நான் பார்த்துட்டு இருந்தா, பார்த்தா பக்கத்துல அஜய் இருந்தாரு. அப்போ அஜய் மாறணும் வரல எங்களுக்கு. அப்புறம் சார் சொன்னாரு அஜய் தான் லீட் பண்ண போறாரு அப்படின்னு சொன்னாரு. ஓகே நீங்க படிச்சு பார்த்துட்டு சொல்லுங்கன்னா நான் அவங்க படிச்சு பார்த்து சொல்ல போறாங்கன்னு இருக்கேன். அவங்க சைன் பண்ணுங்க முடிஞ்சிருச்சு நம்ம படம் பண்றோம் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்லி உடனே ஸ்கிரிப்ட் முடிச்சு ஒரு 2வது நாள் 3வது நாள் படம் சைன் ஆகிறது வந்து பயங்கர நம்பவே முடியாத ஒரு மேஜிக். எனக்கு இதுல ரொம்ப பெரிய விஷயம் வந்து கணேஷ் அமைஞ்சதும் சார் அமைஞ்சதும் 2 பேரும் அமைஞ்சது வந்து எனக்கு ஒரு ரைட்டருக்கு எந்த ரைட்டருக்கும் அப்படி அமைவாங்களான்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் ரைட்டரு
கணேஷ் சந்திரா, விஜய் ஆண்டனிக்கு அப்புறம் புதிய பிரதீப் பேர் போட்டிருக்காங்க. ஒரு பெரிய ரைட்டருக்கு மட்டும்தான் அது நடக்கும். அவ்வளோ கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல. அப்புறம் என்னை விட ரொம்ப ட்ரூவா இருந்தாங்க அந்த 2 பேரும் ஸ்கிரிப்டுக்கு. 2 பேரும் ஸ்கிரிப்ட்ல இது இல்லை அப்படின்னு சொல்லி கணேஷ் வந்து இப்போ ஏதோ ஒரு கிரியேட்டிவ் ஆர்குமெண்ட் ஒன்று வருதுன்னா ஸ்கிரிப்ட் இதுதான் சொல்லுது அப்படின்னு கணேஷ் ஒன்று சொல்லுவாரு, இல்லை ஸ்கிரிப்ட் இதுதான் சொல்லுது அப்படின்னு விஜயாண்டி சார் சொல்லுவாரு. சில சமயம் மாற வேண்டியது இருக்கும். அப்ப எனக்கே கூட நான் அந்த பக்கம் போயிடலாம், இது வந்து கணேஷ் சொல்ற பக்கம் போயிடலாம் அப்படின்னு தோணும். விஜயாண்டி சார் ஸ்கிரிப்ட்ல இதானப்பா இருக்கு, அதுதான்ப்பா நிற்கும் அப்படின்னு என்னை விட பயங்கரமா ஸ்கிரிப்டை நம்பினாரு. அதே மாதிரி கணேஷ் சாரும் அப்படி நம்பினாரு. இதுல நிறைய விஷயங்கள் எனக்கு ஆக்சுவலா நீங்க நிறைய விஷுவல்ஸ் பாத்தீங்க. இதை நான் எழுதும் போதே வந்து அஜய் சொன்ன மாதிரி ரொம்ப எடிட்டிங்காகவும் மியூசிக்காகவும் என் மைண்ட்ல ஒரு படம் ஓடிட்டு இருந்தது. அதை நான் அப்படிதான் எழுதவும் செஞ்சேன். இருக்கிறதுலே இந்த படத்துல ரொம்ப கஷ்டமான வேலையா நான் அதை தான் நினைச்சேன். அந்த 2மே வந்து சார் மாட்டிக்கிட்டாருன்னு தான் நான் நினைப்பேன், சொல்லுவாரு. சார் 2மே அவர் கையில போய் மாட்டிச்சு. நான் ஒவ்வொரு வாட்டியும் சார்கிட்ட சொன்னேன், சார் எட்கர் ரைட் படம் மாதிரி எடிட் பண்ணணும் சார் அப்படின்பாரு. அவரு எட்கர் ரைட்டா யாருப்பா அவரு அப்படின்பாரு. சார் இதுதான் சார் அப்படின்னு சொல்லுவேன். அவர் வந்து ஆக்சுவலா அவர் எட்கர் ரைட் மாதிரி எடிட் பண்ணல, தென்மாஸ்டர் மேக்கர் மாதிரி எடிட் பண்ணாரு. ஆனா சாருக்கு என்னன்னா தென்மாஸ்டர் மேக்கராவும் யாருக்கும் தெரியாது. அவர் வந்து அந்த ஆர்ட் என்ன கேட்குதோ அதை பண்ணுவாரு. இப்ப நீங்க பாத்தீங்க இல்லையா படம், சார் சொன்னார், சசி சார் சொன்னாரு அந்த இடத்துல, நாங்க ஃபர்ஸ்ட் என்கிட்ட காட்டுறாரு. நாங்க ஸ்கிரிப்ட்ல அந்த இடத்துல என்ன இருந்ததுன்னா ஒரு சோக பாட்டு இருந்துச்சு. கணேஷும் வந்து ஒரு சோக பாட்டை ஒரு ரெஃபரன்ஸா பண்ணி சார்கிட்ட கொடுத்தாரு. சார் எங்களுக்கு வந்து அஜய் இருந்த அப்புறம் நினைக்க சார் போடும்போது நாங்க எல்லாரும் பார்த்துட்டே இருக்கோம். அங்க சோக பாட்டு வரப்போது வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தா அங்க வந்து குலவை அடிச்சு டிங்கு டிங்குன்னு அடிக்குது பயங்கரமா. ஃபர்ஸ்ட் ஷாக் எல்லாத்துக்கும், என்ன சோக பாட்டு இடத்துல இது பண்ணு. எனக்கு வந்து பயங்கர ஹைப் ஆயிடுச்சு. நான் அப்படிதான் படம் வந்து மியூசிக்ல தான் நான் எழுதினேன். படத்துல எழுதும்போது 5 பாட்டு இருக்கு, எழுதும்போது ஸ்கிரிப்ட்ல 5 பாட்டு இருந்தது. ஆனா எனக்கு மைண்ட்ல இந்த படத்துல ஒரு 10 பாட்டு இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன். சார் வந்து மாத்தி போட்டதும் அந்த மூடே மொத்தமா செலிப்ரேட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து ஒரு 4 சீனே தேவையில்லை, அந்த 4 சீனை தூக்கிட்டோம். இப்போ மியூசிக் கம்போசர்ஸ் வந்து பொதுவா மியூசிக் போட்டு கொடுப்பாங்க இல்லையா, இவர் தான் அப்பதான் உணர்ந்தேன். மியூசிக் கம்போசர் வேற, மியூசிக் டைரக்டர் வேற. ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு பாட்டை ஒன்று பிளேஸ் பண்றது மூலமா ஒரு 4 சீனோட தேவையே வந்து அது தூக்கிட்டு டக்குன்னு நாங்கள் கதைக்குள்ள போயிட்டோம். நிறைய விஷயத்த இந்த மாதிரி சார் வந்து பண்ணியிருந்தாரு. ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு கதை இருக்கு. அந்த கதை 10 பாட்டுக்கும் 10 கதை இருக்கு. இப்போ நீங்க அந்த கார்ல வர்ற பாட்டுமே சார் கம்போஸ் பண்ணதுதான். நான் ஃபர்ஸ்ட் ஒரு இங்கிலீஷ் பாட்டு எழுதியிருந்தேன், சார் அது ஓனா கம்போஸ் பண்ணியிருந்தாரு. ஒரு ஃபுல் வெர்ஷன் வந்து சார் சீக்கிரமா ரிலீஸ் பண்ணணும் சார். அதை நான் போடும்போது எல்லாருமே வந்து யாரு கேட்டிபரி பாட்டான்னு கேட்பாங்க எல்லாருமே. ஒருத்தர் கூட வந்து அது ஒரு தமிழ் மியூசிஷியன் பண்ண பாட்டுன்னு அவங்க சொன்னதே கிடையாது. சாருக்கு அப்புறம் ரொம்ப நாள் அவருக்கு இவ்வளவு இந்த சான்ஸ் கிடைக்காம இருந்ததுன்னு தோணுச்சு. மியூசிக் டைரக்டரா இவ்வளவு வெரைட்டி போடுறதுக்கு அதுக்கு நம்ம படம் என்னோட ஸ்கிரிப்ட் வந்து ஹெல்ப் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதான் நிறைய கதைகள் இருக்கு, அந்த கதைகளை சொன்னா டைம் இருக்காது. ரொம்ப நன்றி சார். லக்ஷ்மி மேம், இவர் பண்ண அந்த குளறுபடி காரணம் நான் தான் மேடம். அவர் எல்லாம் ஓகே பண்ணிட்டாரு. அந்த ட்ரெஸ் சேஞ்சுக்கு வந்து நான் தான் கணேஷ் கிட்ட வந்து எஸ் இட் இஸ் மீ, நீங்க அவர் கோச்சுக்காதீங்க. அவர் வந்து ஸ்வீட் பர்சன் கணேஷ் வந்து இவ்வளவு கேமரா பார்க்கணும், டைரக்ஷன் பார்க்கணும், இதுக்கு மேல வந்து என்னோட டார்ச்சர் இருந்துகிட்டே இருக்கும் கணேஷ்க்கு. கணேஷ் அது அப்படி இல்லை, கணேஷ் இப்படி இல்லை. நான் வந்து அதை எல்லாத்தையும் ரொம்ப கூலா எடுத்துட்டு அதை எல்லாத்தையும் இன்கார்பரேட் பண்ணிட்டு அதை வந்து ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா பண்ணாரு. படம் ரொம்ப விஷுவலா நீங்க பாத்துருக்கீங்க. இவ்வளவு பெருசா பண்றது அவ்வளவு ஈஸியான வேலை இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் கணேஷ். அப்புறம் மாளவிகா, ஸ்டண்ட் சார், டான்ஸ் மாஸ்டர் எல்லாத்தையுமே வந்து நான் மீட் பண்ணி ஆக்சுவலா ரைட்டரா மட்டும் இல்லாம எல்லா வேலையிலயுமே எங்க டீம்ல எல்லாருமே எல்லா வேலையும் பண்ணிட்டு இருப்பாங்க. அஜய் ஏடியா இருப்பாரு, தனுஷா ஏடியா இருப்பாங்க, அது போக ஏடிஸ் எல்லாம் வந்து பாதி டைரக்டரா இருப்பாங்க. ஸோ எல்லாருமே எல்லாமே ஒன்னா வேலை பார்த்து பொதுவாக நம்ம பார்க்கும்போது அந்த பக்கத்துல இருந்து பார்க்கும்போது தெரியும் ஃபேமிலியா பண்றாங்கன்னு சொல்லும்போது என்னடா கதை சொல்றீங்கன்னு இருக்கும். ஆனா உண்மையிலே அப்படிதான் இருக்கு. அது உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும், ரொம்ப தேங்க்யூ. அதே மாதிரி சத்யா சார், சாரி ஐ ஃபர்காட் டு மென்ஷன் யூ டோட்டலி. சத்யா சாரோட வேலை செஞ்சு ஒரு 4 நாள் we work together. Incredible human being. And though ஒரு ஷோட வின்னரா இருந்தாலும், எத்தனை சீரியல்ஸா இருந்தாலும், எத்தனை விஷயங்கள் பண்ணதா இருந்தாலும், he never showed it anywhere. And the way he treated me was like how he treated a brother. And I'm really grateful for that, sir. Thank you.
அண்ட் அதே மாதிரி பிரியாக்கா சாரி உங்களையும் மென்ஷன் பண்ணல ஒரு கூட அப்படியே அப்படிங்கிறது ரொம்ப அவங்களுக்குள்ளேயும் வேற ரொம்ப நல்ல மனுஷன் அவங்களும். ஆனால் நீங்கள் சொன்ன அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு என் கைக்கு வரவே இல்லை, எங்கே வச்சிருந்தீங்கன்னு தெரியல. அதே மாதிரி லாவர்தன் சார் உங்களுடைய 2வது பாட்டு சொல்லிடுமாக்கு அப்புறம் இது. அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், படம் வந்து நீங்க சிம்பு சார் ஃபேன்ஸ் யாராச்சும் இருக்கீங்களா? சிம்பு சார் ஃபேன்? இந்த படம் வந்து நீங்க இப்போ பாக்குறவங்க வந்து சிம்பு சார் ஃபேன் இருந்தீங்கன்னா அது ஒரு பெரிய ட்ரீட்டா இருக்கும். தேங்க்யூ. அப்புறம் நான் அஜய் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன், மென்ஷன் பண்ணனாலே மறந்துட்டேன். அஜய் வந்து என்கிட்ட சொல்லுவாரு, சார் கணேஷ் எல்லாம் முடிச்சுட்டு அஜய் வந்து தனியா சொல்லுவாரு, சார் என்கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு டேக்ல ஒன்று கேட்டாரு சார், நான் பண்ணேன் சார், நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாரு சார். அப்புறம் 2வது டேக்ல கேட்டார் சார், அதையே பண்ணேன் சார், நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாரு சார். 3வது டேக்ல கேட்டார் சார், அதையே பண்ணேன் சார், நல்லா இருக்குன்னு சொல்றாரு சார். இப்ப நான் எப்படி சார் இதை நான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டாரு. அப்புறம் நான் திரும்ப கணேஷ்ட போய் கேட்டேன், என்ன இப்படி சொல்றாப்புலன்னு. இல்லைங்க, அவர் வந்து சும்மா உங்களை கலாய்க்கிறாப்புலன்னு சொன்னாப்புல. அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த இதுவே தெரிஞ்சது அஜய் வந்து எல்லாரையும் சார் வந்து அப்பப்போ கலாய்ப்பாரு, நமக்கு தெரியும் ரைட்டா கலாய்க்கிறது. ஆனா அஜய் கலாய்க்கிறது வந்து நமக்கு தெரியவே தெரியாது, அப்படி கலாய்ச்சி தள்ளிடுவாரு. தனுஷாவுமே வந்து ஒரு ஹீரோயின் வந்து அப்படி பண்ணுவாங்களான்னு தெரியல, அவ்வளோ இங்க படுத்து கிடப்பாங்க, ஷூட் அங்க நடந்துட்டு இருக்கும், இங்க யாரோ ஒருத்தவங்க படுத்துருக்காங்க, நம்ம தாண்டி போயிடுவோம். You would definitely know அடுத்ததாக நான் யாரை கூப்பிட போறேன் அப்படின்னு. பூக்கி இந்த படம் வந்து டிரெக்ஷன் ஆகவும் சரி, சினிமாட்டோகிராஃபியாகவும் சரி அவருடைய கனவாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவருடைய படைப்புகள் ஆல்ரெடி நீங்க பார்த்திருக்கீங்க. இந்த படைப்பும் வந்து இட்ஸ் going to be very very special. So I would like to welcome Ganesh Chandra sir to kindly talk about the film. பிரஸ் அண்ட் மீடியா எல்லாத்துக்கும் வணக்கம். இவ்வளவு நாளா கேமராக்கு பின்னாடி மத்தவங்க சொல்ற ஆக்ஷன் கட்ட கேட்டுட்டு இருந்தேன், பார்த்துட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் பூக்கி மூலியமா கேமராக்கு முன்னாடி ஆக்ஷன் கட் சொல்லி வச்சிருக்காரு. தேங்க்யூ சார், அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். என் மேல மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரு, கண்டிப்பா அந்த நம்பிக்கையை காப்பாத்திருக்கேன். ஆக்சுவலா இந்த படம் வந்து ரொம்ப குயிக்கா கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் 6 monthsல. அதே சொல்லியிருந்தார் ரெடி ஸ்டேஜ்ல இந்த மாதிரி விசாரணை சார் பேசிட்டு இருக்கும்போது ஃப்ரண்ட்ல நின்று இருந்தா கணேஷ் Feb 20 அனௌன்ஸ் பண்ணிடலாமான்னு கேட்டாரு. சார் 5 days தான் ஷூட் போயிருக்கோம், இன்னும் கம்மியா இருக்கு, பரவாயில்ல கணேஷ் பாத்துக்கலாம் அப்படின்னு அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ட் கொடுத்து Feb 13 1 week பிஃபோராக நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் படத்தை. அதே மாதிரி இந்த படத்துக்கு டைரக்டரா ஒரு ப்ரொடியூசருக்கு என்ன பண்ண முடியும்னா, சார் நாட் ஒன்லி ப்ரொடியூசர், மியூசிக் டைரக்டர், எடிட்டர், பட் ப்ரொடியூசரா சொல்றேன். ப்ரொடியூசரா இருக்கிறதுக்கு நான் டைரக்டரா ஒரு டைரக்டரா என்ன பண்ண முடியும்னா, ஃபர்ஸ்ட் திங் அந்த படத்தை பிசினஸ் பண்ண வைக்கணும். இப்போ என்னன்னா டெல்லிங்கோட செல்லிங் ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த படத்தை பிசினஸும் ஓடிடி ஜீல பிசினஸும் இருக்கு, சேட்டலைட் எல்லாமே டிஜிட்டல் எல்லாமே Z5 வாங்கியிருக்காங்க. அதுவே ஒரு ப்ரொடியூசருக்கு நான் கொடுக்குற டைரக்டரா கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸா நான் ஃபீல் பண்றேன். அதே மாதிரி லைக் விஜயானி சாருக்கு நீங்க கேட்க போனா, இப்போ ஹார்ட் ஒர்க்குக்கு வந்து நிறைய டெஃபினேஷன்ஸ் இருக்கு. விஜயானி சார் பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஒர்க்கு ஒரே டெஃபினேஷன், கீப் ஆன் டூயிங். அது தப்பா வந்தா கூட பரவாயில்ல, கீப் ஆன் ட்ரை டில் யூ கெட் சக்சஸ்ன்ற மாதிரி தான். அது தப்பா வந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு திரும்ப அது லைக் ஒரு மியூசிக் ஏதாவது ஒரு ஆர்டர் போட்டுப்பாரு, அது திரும்ப சின்னதா ஏதாவது சைலண்டா கொஞ்சம் இதுவா இருந்திருக்கும், திரும்ப ட்ரை பண்ணிட்டே இருப்பாரு. மனுஷன் எப்பதான் தூங்குறாருலாம் தெரியவே தெரியாது எனக்கு தெரிஞ்சு. நைட் 2 மணிக்கு கால் பண்ணுவார், 4 மணிக்கு கால் பண்ணுவாரு, விடிய காலம் கூட பக்கத்துல மீட்டிங் உட்காந்துட்டு இருப்பாரு. பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும். இந்த மாதிரி ஒரு பர்சன் எனக்கு தெரிஞ்சு நான் சலீம்ல பார்த்திருக்கேன். இப்போ இன்னும் பயங்கர எனர்ஜி, ஸ்டில் அதே எனர்ஜி நான் பார்க்கும்போது இப்போ எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இந்த மாதிரி எனர்ஜி எங்களுக்கு இல்லையேன்ற ஒரு ஃபீல் எனக்கு அது தோணிட்டே இருக்கு எனக்கு. அதே மாதிரி இப்போ புதிய பரிதி ரைட்டர், இந்த படத்துக்கு பிஃபோர் நாங்க ஒரு படம் நம்ம பண்ற மாதிரி இருந்தோம் புதிய பரிதியோட. அது கொஞ்சம் ஸ்கேலா பெருசா இருந்ததால நாங்க அதை ஸ்டாப் பண்ணிட்டு வேற ஏதாவது ஸ்கிரிப்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. அப்போ பேரலா புதிய பரிதி வந்து ஒரு புதிய கதை ஒன்று ரெடி பண்ணி இருந்தாரு. நான் ஜெனரலா கேட்ட என்ன ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற போது ஒரு சின்ன ராங் கம் பண்ணிருக்கேன் ஒரு பட்ஜெட் குள்ள. நம்ம சரி ஓகே கொடுங்க பத்தி நான் படிச்சு தரேன்னு சொல்லிட்டு தான் சொன்னேன். அப்போ கிளைமேக்ஸ் முடிக்கல, கிளைமேக்ஸ் முடிச்சுட்டு கொடுங்க பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு கொடுத்தோன்னா விஜயானி சாரை போய் மீட் பண்ண. நான் பரிதிக்கு சொல்லவே இல்லை, விஜயானி சாருக்கு போய் மீட் பண்ணிட்டு அந்த கதை கொடுத்தோன்னா விஜயானி சாருக்கு பயங்கர ஹாப்பி. அஜய் தான் ஹீரோன்னாங்க. மாதன் அப்போ ரிலீஸ் வேற ஆகல. அப்போ எனக்கு பார்த்தோம் ஓகே இந்த கதைக்கு ஆப்டா இருப்பாரு அப்படின்னு தோணுச்சு. சரி ஓகே அடுத்து பருதி சர்ப்ரைஸா தான் கூட்டு போய் விஜயானி சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சேன். இப்போ விஜயானி சாரோட அவ்வளவு க்ளோஸா இருக்காரு பருதி, அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அது ஆக்சுவலா நீங்க பெருமை பண்ணும் பருதி. அது
ஸோ எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண வச்ச எனக்கு பெருமையா இல்லை. பட் சார் நீங்களும் இவ்வளோ க்ளோஸரா இப்போ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் சாரோட பண்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உண்மையிலே பொலிட்டிக்கலா பயங்கர நாலேஜ் உள்ள பர்சன் பருதி. அவர்கிட்ட பேசும்போது நிறைய எனக்கு ஒரு லேர்னிங்காக தான் இருக்கும். பருதிகிட்ட பேசுறது நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் போவோம். பட் கிரியேட்டர்ஸ்குள்ள இந்த ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் நான் ஹெல்த்தியா தான் நினைச்சுப்பேன். அதுல ஒரு சின்னதா மைண்ட்ல எதுவுமே எடுத்துக்காம ஹெல்த்தியா நான் எனக்கு வேண்டியதை நான் ஒன்றும் பண்ண பார்ப்பேன். பருதி வந்து நம்ம ஒரு ரைட்டிங் பண்ணிருக்கோம், அந்த ரைட்டிங் எப்படியாவது உள்ள கொண்டு வரணும் பார்ப்பாரு. அது ரெண்டுமே எங்க 2 பேருக்கு மியூச்சுவலா தான் இருக்கும். அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் எதுவுமே வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகாது. அதே மாதிரி இப்ப இந்த படத்துல கம்ப்ளீட்டா வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு வந்து நிறைய பருதி இன்வால்வ் ஆகி பண்ணிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு டப்பிங் வந்து நிறைய பண்ணிருக்காரு, எடிட்டிங்ல நிறைய உட்காந்துருக்காரு, டீமோட எங்களோட உட்காந்துருக்காரு. ஸோ கம்ப்ளீட்டா சாரோட எல்லாருமே எங்களுக்கு நாங்க 3 பேரும் ஒன்னா தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், நானும் பருதி விஜயநே சார். ஸோ நீங்க எனக்கு கிடைச்சது பெரிய கிஃப்ட் பருதி. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உங்களுடைய டிராவல் கண்டினியூஸா அடுத்தடுத்து நம்ம பண்ணோம் பருதி. அடுத்தடுத்து படம் கண்டிப்பா பண்ணோம். அஜய் வந்து நான் கேட்பேன் அஜய் கிட்ட, சஸ்டரோட படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, 100 சாமி படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. நான் அஜய் கிட்ட கேட்பேன், அஜய் சஸ்டரோட டைரக்ஷனுக்கும் என்னோட டைரக்ஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் கேட்பேன். அஜய் அப்படியே கலாய்க்கிற மாதிரி சொல்லுவேன், சார் சஸ்டர் வந்து டைரக்ஷன் பண்றாரு சார், நீங்க டைரக்ஷன் பண்றீங்க அப்படின்னு கலாய்க்கிற மாதிரி சொல்லுவாரு. அப்படின்னா என்ன அஜய் சொல்ல வரீங்கன்னா, இல்ல சார் ஒண்ணும் இல்ல சார் நீங்க பண்ணுங்க சார். ஏன்னா அஜய் நம்ம தூங்க விட மாட்டாங்க. ஆக்சுவலா அஜயும் சரி தனுஷாவும் சரி, எனக்கு தெரிஞ்சு தனுஷா இந்த படத்துல ஹீரோயின் வந்து இவங்களை தவிர வேற யாரும் பண்ணிருக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு. அது எனக்கு தெரிஞ்சு நான் இந்த 2 பேருமே 2 பூக்கிஸும் எனக்கு தெரிஞ்சு நான் பெஸ்ட் தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். டே அண்ட் நைட்னு எங்க காஸ்டியூம் மாற்றம் மாத்திடுவாங்க. தனுஷம் அஜய் அதே மாதிரி தான். நாட் ஓன்லி ஆக்டர், அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர், ப்ரொடக்ஷன் மேனேஜர், எல்லா வேலையும் பார்ப்பார். ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லா வேலையும் பார்ப்பார். எனக்கு இவங்க 2 பேர் ஹீரோயினா கிடைச்சது இந்த படத்துக்கு மிகப்பெரிய கிஃப்ட். ஸோ இந்த படத்தை இவங்க 2 பேர் தவிர எனக்கு தெரிஞ்சு வேற எந்த ஆர்டிஸ்டும் சரி என்னால பண்ணிருக்க முடியாது. சேம் திங் ப்ரொடியூசராகவும் சரி, விஜயநே சார் தவிர இந்த படத்தை யாரும் கண்டிப்பா பண்ணிருக்க முடியாது. இவ்வளவு குயிக்கா பிசினஸும் பண்ணிருக்க முடியாது, இவ்வளவு குயிக்கா ரிலீஸ்க்கும் கொண்டு வந்துருக்க முடியாது இந்த படத்தை. ஸோ விஜயநேஸோட காம்பவுண்ட் வந்து பெருசுலாம் கிடையாது, சின்ன காம்பவுண்ட்ல கம்ப்ளீட்டா எல்லா டீமும் வச்சிருக்காரு. எடிட்டர் வேணுமா யார் சொல்லுங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷனா, விஎஃப்எக்ஸா, டிஐயா, டப்பிங்கா, மியூசிக்கா எல்லாமே இருக்கு. ஒன்ஸ் நீங்க படம் ஒரு புது டைரக்டருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது வந்து பெரிய விஷயம். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த விஜயநே சாருக்கு ரொம்ப ரொம்ப திரும்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். ஸோ அதே மாதிரி மாளவிகா என்ன பார்த்தாலே கொஞ்சம் பயப்படுவாங்கன்னா சடனா ஏதாவது டெக்னிக் கேட்பாங்க, என்ன பண்ணான்னு சொல்லிட்டு நேற்று கூட நைட்டு கால் பண்ணிட்டு, சார் அந்த மோகினி காஸ்டியூம் வேணுமான்னு என்கிட்ட கேட்டாங்க சார். சடனா தான் கேட்டுருவாங்க, மோகினி காஸ்டியூம் ஆனால் ப்ரிப்பேர் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அப்படியா சார்? ஐயோ சரி சார். ஸோ மாளவிகா ரொம்ப தேங்க்ஸ். மாளவிகா ரொம்ப இந்த அளவுக்கு சப்போர்ட் எனக்கு தெரிஞ்ச டீமாவே எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிற டீம் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அவ்வளவு பிளஸ்ட். எனக்கு தெரிஞ்சு நான் இங்க ஒர்க் பண்ணதெல்லாம் பெருசா இல்ல, இவங்க எல்லாம் இல்லைன்னா கண்டிப்பா இந்த படத்தை என்னால பண்ணியே இருக்க முடியாது. அதுக்கப்புறம் லட்சுமி மஞ்சி மேம் பத்தி சொல்லி ஆகணும். லட்சுமி மஞ்சி மேம் கிட்ட ஒரு ஷார்ட்ல போ டேக் ஒரு 4 டேக்ஸ் போகுது. ஏன்னா காஃபியை சிப் பண்ணிட்டு துப்பணும். ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்க, இல்ல மேம் சரியா துப்பலாம் மேம், 1 மோர் போலாம். துப்புறதுக்கு 1 மோர் வாங்கிட்டு திரும்ப காஃபி சிப் பண்றாங்க, திரும்ப துப்புறாங்க. இல்ல மேம் துப்புறா 4வது வாட்டி பண்ணாங்க அப்படின்னு மேம் இதான் ஷார்ட் ஒர்க் செம்மையா துப்புனீங்க மேம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைரக்டர் வந்து துப்புறதுக்கு சூப்பரா இருக்க சொன்ன ஃபர்ஸ்ட் டைரக்டர் நீங்க தான் பண்ற மாதிரி அன்னைக்கு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஷாக் ஆச்சு. அதே மாதிரி மேம் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் குயின் தான் சொல்லணும். அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் அவ்வளவு பயங்கரமா இருக்கும். நீங்க படத்துல கண்டிப்பா பாப்பீங்க. மேம் தேங்க்ஸ் மேம், நான் உங்களுடைய ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு மேம். கண்டினியூஸா நம்ம ஒர்க் பண்ணோம். அதே மாதிரி அஸ்வின் ராம், ஹேட்ஸ் ஆஃப் அஸ்வின் ராம். ஸோ எனக்கு அஸ்வின் ராம் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்துல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ சத்யா பிரதர், thank you so much for your support. Priyanka Mastani, thank you so much. Lavardhan, thanks. பிடிக்கல சாங் அவர் தான் பண்ணிருக்காரு லிரிக்ஸ். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு சாங். இப்போ கரண்ட்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு அந்த பிடிக்கல சாங். ஸோ ஹரிகரன் மாஸ்டர் பத்தி சொல்லணும். பக்காவா எடிட் பேப்பர் மாதிரி மைண்ட்ல எல்லாத்தையும் வச்சு வந்துருவார் சாங் பண்ணும்போது. ஸோ தேங்க்ஸ் ஹரிகரன் மாஸ்டர். ஜாக் பிரபு வந்து எனக்கு ரொம்ப வருஷமா பழக்கம். ஸோ பிரபு வந்து இந்த படத்துக்கு வந்து சார் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. ஆக்சுவலா பிரபுன்னு ஒருத்தர் இருந்தாருன்னு சொல்லிட்டு எனக்கு யாரு நம்ம பிரபு அப்படின்னு நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம் அந்த பிரபுவான்னு பார்த்தா அதே மாதிரி பிரபு வந்து கரெக்டா ஜாயின் பண்ண இந்த படத்துல சேசிங், அப்புறம் இன்னொரு ஃபைட்டுக்கு அவர் சொன்னார்ல வாய்க்குள்ள நாக்க வச்சு அப்படி இழுத்துட்டு போனது, அந்த ஃபைட் பண்ண பிரபுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பிரகதீஷை வந்து நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நான் டார்ச்சர் பண்ணது எனக்கு தெரிஞ்சு அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் டீம்ல நான் திட்டிகிட்டே இருப்பாங்க. இருக்காங்க பாருங்க அங்க ஒரு 4 பேர், அவங்க கண்டிப்பா திட்டிகிட்டே இருப்பாங்க. ஏன்டா ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இவ்வளவு கலாய்க்கிறது யாருமே இருக்க மாட்டாங்கன்ற மாதிரி. ரொம்ப தேங்க்ஸ் பிரகதீஷ். இதே மாதிரி தான் நீங்க எல்லாம் இந்த படம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம் பிரகதீஷ். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்றேன் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் டீம், ப்ரொடக்ஷனோட ஹெட் வந்து
இபி நவீன் சாருக்கும் எனக்கும் எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் சின்ன ஒரு இதுதான் போயிட்டு இருக்கும். ஆனா எல்லாமே ப்ராஜெக்ட் கோசம் தான் இருக்கும். ஸ்டில் அவருடைய சப்போர்ட் இல்லாம இந்த படம் ஸோ சார் அந்த அளவுக்கு அவர் காம்பவுண்ட்ல இருக்கிற டீம் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வச்சிருக்காரு. ஸோ இந்த படம் இவ்வளவு குயிக்கா முடிஞ்சதுன்னா இந்த டீம் ப்ரொடக்ஷன் டீம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதா தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அண்ணாமலை அண்ணன், அதுக்கப்புறம் மங்களம் சார், மணி சார் சொல்றாங்களே, மணி அண்ணன் ஹேட்ஸ் ஆஃப்னா உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. மணி அண்ணன் எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ராஜா பாலா வந்திருக்காருன்னு தெரியல, எனக்கு பாலா கூட ஷூட்டிங் ஸ்பாட்ல நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு. அதுக்கப்புறம் நிறைய டீம்ல சொல்ற ராஜாமணி மேம், அது பாட்டி ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. இந்த கதையில நீங்க மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒன்று பண்ணிருக்கீங்க, அதை நான் சொல்ல போறேன் இப்போ, கடைசியா சொல்றேன் அந்த சம்பவத்தை. ஸோ அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒன்று பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய கோ ஆர்டிஸ்ட் மிருதுலா, டப்பிங் டப்பா, ராஜ் பரத், அருண் பிரகாஷ், ஸோ எல்லாருக்குமே ஈச் அண்ட் எவ்ரி ஒன் யாராவது மிஸ் பண்ணா தப்பா நினைச்சுக்காதீங்க, எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிருக்கேன். வட்டல் ஸ்டுடியோஸ் மெயினா, ஸோ வட்டல் ஸ்டுடியோஸ் ரொம்ப தேங்க்ஸ், அவங்க டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன்னா, லைக் அசிஸ்டன்ட் எடிட்டர்ஸ் டீம், ஸோ சாரோட அசிஸ்டன்ட் விவேக், அப்புறம் டேனி கடைசியாக வந்து ஜாயின் பண்ண டேனிக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் என்னுடைய டீம், அவங்கள ஸ்டேஜுக்கு ஏற்றலாமா உங்க பெர்மிஷனோட? என்னுடைய 2 டிபார்ட்மெண்ட்டோ, இந்த டிபார்ட்மெண்ட்டை 2 டிபார்ட்மெண்ட்டை ஹேண்டில் பண்ண அந்த டீம் தயவு செய்து வாங்க. உதய், கண்ணன், டிஓபி டீம், இவங்க 2 பேர் வச்சுதான் இவ்வளவு பெரிய படத்தை நான் பண்ணியிருக்கேன். ஸோ அது யாரும் பிலீவ் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் என் கூட ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்தது உதய், எனக்கு தெரிஞ்சு. ஸோ 2 பேரும் வாங்க ஸ்டேஜுக்கு வாங்க ப்ளீஸ் எனக்கோசம் வாங்க. அதே மாதிரி டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட், அவங்களாம் ஆல்ரெடி ஒரு டேரக்டர்ஸ், நான் டைரக்ஷன் ஏடிஸ்லாம் கிடையாது, அவங்க தெரிஞ்சு அவங்க தயவுசெய்து வரலாம் வாங்க. ஜெய் என்னுடைய கோ டைரக்டர்ஸ், ஜெய் பிரபு, ஸ்வேதா, ஜெய்சன், அஸ்வின், வாசு இந்த படத்துல ஒரு லிரிக்ஸிஸ்டா ஒர்க் பண்ணிருக்காங்க. படத்துல மெல்லமாய் சாங் அவன் தான் லிரிக்ஸிஸ்டா பண்ணிருக்கான். ஸோ இந்த டீம் இல்லைன்னா நான் இங்க இல்ல, சத்தியமா சொல்றேன். அது நான் சும்மா பெருமைக்கெல்லாம் சொல்ல, ஆல்மோஸ்ட் இவங்க எல்லாருமே வந்து ஆல்ரெடி டைரக்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு. சும்மா என் கூட ஒரு எக்ஸாம் சும்மா ஒரு இதுக்கு ஒர்க் பண்றாங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இல்லைன்னா ஓகே ஃப்ரீயா இருக்கும் ஒர்க் பண்றாங்கன்னு தெரியல. இந்த டீம் இவ்வளவுதான் என்னுடைய ப்ரூவே ஆக்சுவலா. கரெக்டா மிஸ்ஸிங்கா ரீசன் வரல. ஸோ இந்த 6-7 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு. இந்த டீம் வச்சு தான் இந்த எவ்வளவு பெரிய படத்தை பண்ணிருக்கேன். இந்த படம் நீங்க பார்க்கும்போது தெரியும் எவ்வளவு பெரிய ஸ்கேல் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் எவ்ரி ஒன். வேற யாராவது மிஸ் பண்ணிருக்கேன்னா எனக்கு தெரியல. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜெய். ஸோ ஸ்டில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு, ஆல்மோஸ்ட் நெக் ஆஃப் த மூமெண்ட்ல கம்ப்ளீஷன் ஸ்டேஜ்ல இருக்கும். காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் ஹீரோஸ், உங்களுடைய அசிஸ்டன்ட் மாலைக்கோட அசிஸ்டன்ட் ரிதேஷ் வாங்க, ரூபன், விவேக் நீங்க கூட வரலாம், விவேக், டேனி. ஓகே, ஆக்சுவலா விவேக்கோட ஃபாதர் வந்து அசிஸ்டன்ட் எடிட்டர். விவேக் வந்து அவரோட ஃபாதர் ரீசெண்டா பாஸ்ட் அவே. ஸோ அவங்க அப்பா இறந்ததும் மீறி அவர் 2 daysல வந்து கண்டினியூ பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அது எந்த அளவுக்கு இந்த படத்துல இன்வால்மெண்ட் ஆயிருக்காருன்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது கேட்கும்போது. சார் வேற யாராவது மிஸ் பண்ணிக்கலாம், முகேஷ்லாம் இந்த படத்துல வாய்ப்பே இல்லை. அவர் தான் சொல்றேன், இந்த டீம் இந்த ப்ரொடக்ஷன் வந்து அந்த அளவுக்கு எனக்கு ஸ்ட்ராங்கா கொடுத்ததுக்கு வந்து விஜயாண்டி சார் எனக்கு ரொம்ப 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 நன்றி சார். இந்த படம் நீங்க கொடுத்ததால தான் இந்த மாதிரி ஒரு நல்ல டீம் எனக்கு கிடைச்சிருக்கு சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கல்யாணி, உங்களுடைய கம்பெனி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆதித்யா, ஆர்டிஸ்ட் ரமேஷ் இருக்காங்களா? ஓகே சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ். ஸ்டில் ஒர்க் போயிட்டு இருக்கா ரமேஷ்? டிசைன் முடிச்சிட்டீங்களா? டிசைன் முடிச்சுதா இல்லையா? ஓகே ஆதித்யா, தேங்க்யூ ஆதித்யா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆதித்யா. வரலாம் ஆதித்யா நீங்க. ஸோ தேங்க்ஸ். இந்த படம் February 13 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா இது எல்லாரையுமே என்கரேஜ் பண்ண. இந்த படத்தை பத்தி நான் எதுவுமே பேசல. ஸோ இந்த படத்தை பத்தி ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். இந்த ஜென்ரேஷன் எப்படி இருக்காங்கன்னா, பிரேக்கப்க்கு அப்புறம் இவங்க என்னெல்லாம் கோ த்ரூ பண்றாங்கன்றது தான் இந்த படம். பயங்கர ஃபன் அண்ட் என்டர்டெய்னிங்கா என்கேஜிங்கா எடுத்திருக்கும். அது வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா ஐயா பாட்டி, நீங்க ஒரு நிமிஷம் வாங்க பாட்டி. இந்த பாட்டி ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணிருக்காங்க இந்த படத்துல. அவங்கள ஹைட் பண்ணி வச்சிருக்கோம். அதுதான் கடைசியா ஒரு சர்ப்ரைஸா அவங்கள ரிவீல் பண்ணலாம் சொல்லலாம் ஹைட் பண்ணி வச்சிருக்கோம். நான் இப்போ சிம்பு ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்ல போறேன். ஏன்னா இந்த படத்துல மிகப்பெரிய ஒரு சம்பவம் இருக்கு, கண்டிப்பா தியேட்டர்ல தெரிக்கும். சிம்பு சாரோட ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்றேன், பயங்கரமா என்ஜாய் பண்ணுவீங்க இந்த படத்தை. தேங்க்யூ ஸோ மச். February 13 எல்லாருமே தியேட்டர்ல வந்து படம் பார்த்துருங்க. தேங்க்யூ. யாரையா மிஸ் பண்ணிருப்பேன். அதுக்கப்புறம் கண்டிப்பா நான் சொல்லணும் அவ்வளவுதான். என்னுடைய ஒய்ஃப் அண்ட் ஃபேமிலி, அவங்கள பத்தி நான் சொல்லணும்னா கண் கலங்குது எனக்கு. ஸோ நிறைய பண்ணியிருக்காங்க, வாய்ப்பே இல்லை. லவ் யூடா.
லவ் யூ ருத்ரா, லவ் யூ நேத்ரன், லவ் யூ கண்ணு, பாய். தேங்க்யூ ஸோ மச். நீங்க எனக்கு கிடைச்சது ரொம்ப மிகப்பெரிய கிஃப்டா, ஒரு மாதிரி எமோஷனல் ஆகுது. தேங்க்யூ பாய். தேங்க்யூ ஸோ மச் சார். என்னை இந்த மேடையில ஏற்றின இந்த பிரபஞ்சத்துக்கு கோடான கோடி நன்றி. அடுத்தது பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் முதல்ல நன்றி. அடுத்தது டைரக்டர், என்னைய சிம்புடைய ஃபேனா, எஸ்டிஆருடைய ஃபேனா அறிமுகப்படுத்தி என்கிட்ட வேலை வாங்கினோம். அது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சிம்புவை சின்ன பையன்ல இருந்தே நாங்கள் தான் படம் பார்த்து வளர்த்துறீங்க. அதனால அதில் நடிக்கிற அதெல்லாம் பார்க்க ஒரு படத்தை முடிச்சுட்டு வந்தப்போ அந்த தாக்கம் என் மனுஷன் விட்டே போகல. அந்த சிம்பு நினைப்பாவே இருந்தது. நான் சிம்பு வேணாட்ட கேட்பேன், சிம்பு சார் வருவாரா, பார்ப்பாரா, அவரை நான் பார்க்க முடியுமான்னு. எல்லாம் நிழல்ல பார்க்குறோம், அந்த நிஜத்துல பார்க்குறப்ப எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அடுத்தது சசி சார் இந்த சென்னைக்கு நான் வந்த புதுசுல போறேம்மா அந்த பார்த்தேன். அவர் சினிமாவுக்கு வரதுக்கோசரம் அங்கே நின்றுட்டு இருந்தாரு. நானா போய் சார் பிச்சைக்காரங்களுக்கு டைரக்டர் சசி நான் என்ன அவர்கிட்ட கேட்டேன். ஆமா சார்னு சொன்னேன். அப்போ அந்த படத்தை பற்றி பேசுறேன். சார் அதுக்கு 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டுல நல்லா எடுத்திருக்கீங்க. ஒரு பிச்சைக்காரன் வந்து ஃபைனான்ஸை பற்றி பேசுறது, அரசியல் பற்றி பேசுறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு பேசுனேன். அவர் அப்போ வந்து சார் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலான்னு கேட்டேன். என் பேரன் குடும்பத்தை வச்சு எடுத்தாரு. அப்போ அவர் என் மேலப்பட்ட அந்த வெளிச்சம் தான் இன்னைக்கு நான் மேடை நிற்கிறதுக்கு. அடுத்தது எனக்கு பணம் கொடுத்து ஊதியம் கொடுத்து முதலாளி விஜய் ஆண்டனி சார். எங்க வயசு கிழவிங்கெல்லாம் சேர்ந்து உங்க படத்தை பாக்குறப்போ, பிச்சைக்காரன் படத்தை பாக்குறப்போ, அடுத்தடுத்து இவர் படத்தை பார்க்க இந்த மனுஷன் சிரிக்கவே மாட்டாரா அப்படின்னு நினைப்போம். ஆனா இப்ப சார் ரொம்ப முன்னேறிட்டாரு. சிரிப்பென்ன, பேசுறது என்ன, சூப்பர் சிங்கர்ல பேசுறது என்ன சார். உங்களுடைய வளர்ச்சியும் உங்களுடைய சந்தோஷம் இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மற்றாத ஜீவநதி போல நீங்க நிறைய படம் தயாரிக்கணும், மேல வளரணும் சார். உங்க வேலை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 3 தலைமுறை நடிச்சவங்களை எல்லாம் நான் பார்த்துட்டேன். இப்போ ஜெனரேஷன் இந்த பூச்சின்னா என்ன அர்த்தம்னு கேட்டேன். சொன்னாங்க இப்போ ஜெனரேஷன் காதலிக்குது, பிரேக்கப் பண்ணிக்குது, மறுபடியும் சேர்ந்துக்குது. ஆனா இன்னும் நல்லா தான் இருக்குது இப்போ ஜெனரேஷன். பாட்டி இதுக்கு மேல நம்ம வந்து பேசணும் அப்படின்னா பல உண்மைகள் வெளில வரும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பாட்டிக்கு உண்மையாக பெரிய கைத்தறி கொடுக்கணும். என்ன எனர்ஜி அவங்களுக்கு இந்த வயசுலயும். பாட்டி நிஜமா சொல்றேன், உங்களுக்குள்ள இருக்க அந்த எஸ்டிஆர் ஃபேன் நிஜமாவே நாங்க ரியல் லைஃப்ல இப்ப பார்த்தோம். அது தியேட்டர்ஸ்ல பாக்குறதுக்காக காத்திருக்கோம். தேங்க்யூ சோ மச் பாட்டி. தேங்க்யூ நன்றி. ஸோ ஒரு குரூப் பிக்சர் எடுக்க போறோம். அதனை தொடர்ந்து நம்ம எல்லாருமே ரொம்ப காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் பேச போறாரு. எப்பயுமே எனக்கு விஜய் ஆண்டனி சார் பார்க்கும்போது ஒரே ஒரு கேள்விதான் வரும். ஒரு விஷயத்தை கரெக்டா ஃபோக்கஸ்டா பண்றதே நமக்கு அவ்வளோ டென்ஷனை கொடுக்குது. எல்லா வேலையும் பண்றாரு, ஆனா ஊவர் கூலாகவே இருக்காரு. அது எப்படி அப்படின்னு கேட்கணும்னு தோணும். இந்த படத்துல வந்து ப்ரொடக்ஷனும் பார்த்துருக்கீங்க, நீங்க தான் எடிட் பண்ணிருக்கீங்க, நீங்க தான் மியூசிக் பண்ணிருக்கீங்க. பட் இருந்தாலும் சில்லா கூலா நான் தான் பண்ணிருக்கேன்னு உங்களுக்கே டவுட் வர அளவுக்கு ஒரு மேனர்ஸம் தான் இருக்கீங்க. ஹவு டு யூ டூ தட் வித் ஏஸ் அப்படிங்கிறதா I really wanted to ask you sir. I know this film is very very special to you. So the group picture தொடர்ந்து நீங்க பேசணும்னு ஆசைப்படுறோம். over to you. எல்லாருக்கும் நன்றி. கலாச்சாரம் காலையில வந்து பார்க்க வந்து Thank you. உட்காந்துட்டு அப்படியே ஒரு போட்டோ அடுத்த ஷோக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால என்னோட கூரையை ரொம்ப சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். நீங்க இல்லாம ரொம்ப நன்றி. பேக் டு பேக் வந்து 3 மாசத்துக்கு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் அதிக படத்துலான் இருக்கேன். நிறைய புது இயக்குநர்கள், புது நடிகர்கள், புது லிரிசிஸ்ட் நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணி நிறைய பண்ணலாங்க. உங்களோட சப்போர்ட்டோட பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கிறேன். இந்த விழாவோட நாயகன் கணேஷ்க்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அவரை நான் கேமராமேனா அறிமுகப்படுத்த நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். சலீம் அப்படின்ற படத்தோட கேமராமேன் வந்து கணேஷ் சந்திரா. அதுதான் அவரோட முதல் படம். அதுலயே வந்து எவ்வளவு அது என்னோட ஆக்சுவலா விஜய் ஹீரோ 2வது படம். அந்த படம் அவ்வளவு பெரிய பிரம்மாண்டம் அமைச்சதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவர் ஒளிப்பதிவு. ஸோ திருப்பி அவர் வந்து டைரக்டரா அறிமுகப்படுத்த ரொம்ப பெருமையா இருக்கு. கணேஷ், உங்களோட உழைப்பு வந்து உங்க ஸ்கிரீன்ல தெரியுது. நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்க பார்த்தவங்க எல்லாருமே அதை பத்தி கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. இன்னும் ஒரு வாரத்துல வந்து மீடியா எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா பாராட்டுவாங்க. இது தொடர்ந்து நீங்க நிறைய படங்கள் பேக் டு பேக் பண்ணணும். இப்போ வந்து ஒரு கல்ச்சர் இருக்கு, இயக்குநர்களே வந்து கதை எழுதி அதை டைரக்ட் பண்ணணும் அப்படின்றது ஒரு கல்ச்சர் இருக்கு. கேரளாவில் மட்டும் அது வேற, ரைட்டர்ஸ் வேற, அண்ட் அதை வாங்கி வந்து டைரக்டர்ஸ் படம் பண்ணுவாங்க. ரைட்டர்களோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமா கேரளா இண்டஸ்ட்ரியில தான் இருக்கு. தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வரணும். இப்ப தமிழ் இண்டஸ்ட்ரியில நான் வந்து ரொம்ப பெருமையா அறிமுகப்படுத்துற ஒரு ரைட்டர் வந்து புதிய பிரதி.
அவர் இப்போ இந்த படம் மூலமா தான் அவர் தெரியும். அந்த படத்தை தொடர்ந்து நிறைய விஷயம் பருதியில பேச ஆரம்பிச்சேன். ரொம்ப ஆழமான அங்கேயிருந்து இங்கே வந்து உட்காந்துருக்காரு. அவர் வந்து 13 வருஷம் பத்திரிகையாளர் வேலை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் ரைட்டராக இருக்கிறாரு. ஸோ உங்களை எல்லாருக்கும் பெருமை சேர்க்கிற வண்ணம் கண்டிப்பா அவர் வந்து பெரிய பேர் வாங்குவார் ஃபியூச்சர்ல. அண்ட் தேங்க்யூ பருதி. இது தொடர்ந்து நிறைய படங்கள்ல பருதி கூட பணியாற்ற போறேன். அண்ட் மேடம் ரொம்ப தேங்க்யூ மேடம். நீங்க பேசுறத நான் இங்கேருந்து உட்காந்து கேட்டேன். ஆக்சுவலா என்ன சசி சார் சொல்லிட்டு இருந்தாரு, எவ்வளவு ஃப்ளோவா பேசுறாங்க, எவ்வளவு ஸ்டைலா பேசுறாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம். இப்போ கேஷுவலா மீடியாவை வந்து குடும்பமா அட்ரஸ் பண்ற விதம் ரொம்ப சந்தோஷம் மேம். எவ்வளவு பெரிய ஒரு ஒரு ப்ரொடியூசர்ஸ் நீங்க. ஆந்திரால அப்பா பத்தி நிறைய தெரியும் எனக்கு. அண்ணன்ட்ட பேசினேன், ரொம்ப சந்தோஷம். நீங்க இந்த படத்துல இருக்கிறது ரொம்ப பெரிய பிளஸிங் மேம். இன்னும் உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு தெலுங்குல இந்த படத்தை பெரிய ஹிட் ஆகும் பெரிய நம்புறேன் மேம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்துல நிறைய பேர் இருக்கிறீங்க. டெக்னீஷியன்ஸ் மாளவிகா சார், குருகிரன் சார், பிரபு ஆர்ட் டைரக்டர், எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பிரியங்கா மஸ்தானி அண்ட் சத்யா. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு பெரிய ஃபேன் ஆர்டிஸ்ட் சத்யா. ஆக்சுவலா பிக் பாஸ்ல பாத்துருக்கிறேன். அண்ட் இந்த படத்துல தான் ரொம்ப அருகாமையில வந்து ஒரு ஆக்டரா நீங்க எவ்வளவு அழகா சொல்லிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன். உண்மையிலேயே நீங்க பண்ண ரோல் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான ரோல் தான். ரொம்ப மெச்சூர்டா ரொம்ப அருமையா ஹேண்டில் பண்ணுறீங்க. ரொம்ப அதனாலதான் வந்து நானே வந்து அந்த டேரக்டர் சொன்னேன், மாறன்ட்டு அடுத்த படத்துல ரொம்ப காசு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அருமையான பெரிய ஃபியூச்சர் உங்களுக்கு இருக்கு சத்யா. கண்டிப்பா தொடர்ந்து நிறைய படங்கள் வந்து சத்யா ஃபியூச்சர்ல பண்ணுவாரு. ரொம்ப நான் பெரிய ஃபேன் ஆகிட்டேன் உங்களுக்கு. தேங்க்யூ. அண்ட் அஸ்வின், த வே யூ ஹேண்டில் யுவர் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கேஷுவலா ரொம்ப கூலா ஹேண்டில் பண்றீங்க. உங்க டைலாக் டெலிவரி ரொம்ப நடிக்காத மாதிரியே இருக்கு ரொம்ப கேஷுவலா பார்க்கும்போது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அசோசியேட்டிங் திஸ் மூவி. குட்டி தேங்க்யூடா. வலுக்கிற மாதிரி இருந்துச்சா மேல உட்காந்தது? ஓகேவா? தூக்கிட்டு இருந்தேன் ஸ்பாட்ல. அப்படியா? ரொம்ப குட்டி ஒரு சின்ன ரோல் பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு. அண்ட் லாவர்தன் ஆஸ் யூஷுவல் நிறைய ப்ராஜெக்ட் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ண போறோம். அண்ட் தனுஷா ரொம்ப பிரில்லியன்ட் ஆக்டர். இப்போ இந்த 3ஆம் பிரிவை பார்க்கும் பொழுது கமல் சார் இவங்க ஸ்ரீதேவி மேடம் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, யாரு இந்த படத்துல ஸ்கோர் பண்ண போறா அப்படின்ற அளவுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரோல் எடுத்திருப்பாங்க. கமல் சார் கடைசியில் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு நீங்களும் அஜயும் போட்டி போட்டு இந்த படத்தில் நடிச்சிருந்தீங்க. அண்ட் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து டயலாக் டெலிவரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்படி டப்பிங் பேசுறோம், அதாவது முன்ன பண்ண இருந்தா கூட டப்பிங்ல நிறைய ஸ்கோப் இருக்கு படத்துல இம்ப்ரூவ் பண்ணி பண்றதுக்கு. அண்ட் the way you do dubbing and ஷூட்டிங் ஸ்பாட்ல பேசுறது எல்லா விதத்துலயுமே ஒரு சூப்பர். ஆக்சுவலி ஷீஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர். திருப்பி கோயம்புத்தூருக்கு போறதா வந்து கேள்விப்பட்டேன். சென்னை இண்டஸ்ட்ரி வந்து உங்களை விடாது. இந்த படத்தை தொடர்ந்து கண்டிப்பா இங்கேயே இருக்க வச்சிரும். நிறைய படங்கள் நீங்க கண்டிப்பா பண்ணுவீங்க. ஒண்டர்ஃபுல் ஆக்ட்ரஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் தனுஷா. அண்ட் கடைசியா வந்து கடைசிக்கு முன்னாடி வந்து சசி சாரை பத்தி சொல்லணும். என்னோட வாழ்க்கையில 2 முக்கியமான தருணங்கள் வந்து சசி சார் தான் அமைச்சு கொடுத்தாங்க. என்னோட முதல் படம் டிஷும் அப்படின்ற படத்துக்கு வாய்ப்பு கொடுத்து என்னை வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் அறிமுகப்படுத்தினாங்க. அப்புறம் வந்து நான் படம், சனி படம், இந்தியா பாகிஸ்தான் படம்லாம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது பிச்சைக்காரன் அப்படின்னு ஒரு படம் மூலமா தான் என்னை வந்து இன்னைக்கும் ஒரு 10 கிளாக் கொடுத்தா கூட 11வது படம் வந்து மக்கள் என்ன தேடி வராங்க, என்ன மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா கண்டிப்பா அது பிச்சைக்காரன் தான் சார் காரணம். உங்க எழுத்து, உங்க டைரக்ஷன். அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு படமா வந்து நீங்க அஜய் வச்சு அடுத்தது நானும் சேர்ந்து பண்ணக்கூடிய படம் நூறுசாமி கண்டிப்பா அமையும். ஒரு நூறுசாமின்ற ஒரு படம் வந்து மே 1 ரிலீஸ் பண்ண போறோம். ரொம்ப அருமையா பிச்சைக்காரன் 1 எந்த அளவுக்கு ஒரு கான்செப்டா அமைஞ்சதோ அதே மாதிரி வந்து அம்மாவை பத்தின ஒரு படமா சிறப்பா வந்து நூறுசாமி வந்துருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் சூசிங் அஸ் ஆஸ் எவ்ரிதிங். அண்ட் ஃபைனலா இந்த படத்தோட கதாநாயகன் அஜய். அஜய் வந்து ஒரு கடந்த ஒரு சின்ன வயசுல இருந்து தெரியும். பட் ஒரு ரீசெண்டாக ஒரு 6 வருஷமா ரொம்ப கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சேன். வெரி பாசிட்டிவ் எனர்ஜி, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், ரொம்ப சின்சியர். அந்த ஒரு பெரிய ஒரு ஆக்டரா கண்டிப்பா ஒரு ஹியூமன் பீயிங்கா வருவேன் ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ஆக்டர் 2வது ஒரு மனுஷனா நம்ம லைஃப்ல ஜெயிக்கணும், அது வந்து ரொம்ப முக்கியம் நினைப்பேன் எல்லா இடத்துலயுமே. அந்த விஷயத்துல நீ பிஹேவ் பண்றது, செட்டில் அவனை பத்தி எல்லாம் சொல்றது, இப்ப நீ பேசினது எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது கண்டிப்பா ஒரு நல்ல மனிதனா ஃபியூச்சர்ல வருவான்னு பெரிய நம்பிக்கை இருக்கு. அண்ட் நல்ல மனிதனா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இவங்கெல்லாம் வந்து உன்னை பெரிய ஹீரோ ஆக்கிடுவாங்க. ஆக்சுவலா அதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ டேரக்டர்ஸ் எழுதுற ஸ்கிரிப்ட் வந்து உன்னை நல்ல ஹீரோ ஆக்கிடும். நல்ல மனிதனா இருக்கிறது வந்து இவங்களை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துரும். ஆல் தி பெஸ்ட். இந்த படம் ரொம்ப நல்லா வந்துருக்குது. வர February 13 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துல மியூசிக் டைரக்ட் பண்றதுக்கும் வெயிட் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் கணேஷ்க்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோட ஒய்ஃபு பாட்டிமா விஜயானி, என்னோட டீம், அவங்க எல்லா டீமுக்கும் தேங்க்ஸ் பண்ற மாதிரி என்னோட ப்ரொடக்ஷன் டீம், சாண்ட்ரா, என்னோட நவீன், கம்ப்ளீட்டா அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் அண்ணாமலை, இவங்கெல்லாம் இல்லாம வந்து சத்தியமே இல்லை. நான் ப்ரொடியூசர்னு பேர் தான் போட்டிருக்கேன் தவிர்த்து ஒரு ஆணி கூட நான் எடுத்து வைக்கல. இல்ல முழுக்க நவீன் தான் இறங்கி எல்லாத்தையும் பார்த்தது.
கதையை சூஸ் பண்ணிட்டு நவீன் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டா போதும், எல்லாமே இன் அண்ட் அவுட் முடிஞ்சிடும். ஸோ வெறும் பேர் தான் என்னோட பேர், குடும்பம் மாதிரி வந்து என்னை பேக்கிங் பண்ணி எல்லாம் தாங்கி தான் இந்த விஜய் பப்ளிஷிங் இயங்கிட்டு இருக்கு. ஸோ மிக்க நன்றி. இந்த படத்தை வந்து ஜி டிவி Z5 வாங்கியிருக்கிறாங்க. இந்த படம் வந்து வர 13th அன்னைக்கு தமிழில் ரிலீஸ் ஆகுது. அங்கேருந்து ஒரு வாரம் கழிச்சு தெலுங்குல பூக்கின்ற பேர் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படத்தை எங்க எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கணும். விரைவாக வந்து ப்ரெஷ் ஷோ ஒன்று போடுவோம். இது இன்னொரு என்ன ஈவெண்ட்டு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் ஒன்று ஒரு 5-6 நாளில் இருக்கும். அவசியம் இன்னொரு மீட் பண்ணி சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.